இன்னும் ஒரு சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். எல்லாரும் பூர்ணமாக இருந்து கேளுங்கோ. இதை மாதிரியான ரசம் அப்புறமா கிடைக்காது. அந்த ரசம் எப்போ வேணால் கிடைக்கும். அங்கேயும் ஒரு ரசம் இருக்குது. அந்த ரசம் சரீரத்துக்கு அது ஒரு ரசம். ஆனால் இது ஆத்மாவுக்கு ரசமான விஷயம். முதல்ல குளிக்காத சாப்பிடக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சு. ஸ்நாத்வா புஞ்சீத்தை குளிச்சுட்டு தான் சுவாமி நாங்கள்லாம் கார்த்தாலே குளிச்சுட்டு வந்துட்டோம் சுவாமி அப்படின்னாதீங்கோ. சாஸ்திரங்கிறது குளிச்சுட்டு தான் சாப்பிடணும்னு. இந்த கார்த்தால குளிச்சாச்சேண்ணா திருமங்கேழ்வார் சொல்கிறார், ஓதி நாமம் குளித்து உச்சிதன்னால். நாமத்தை ஓதி அதில் குளிக்கணும். நாம சங்கீர்த்தனத்தில் குளிக்கிறது தான் குளியல். அதுக்கப்புறமா தான் சாப்பாடை பற்றிய பேச்சு அப்படிங்கிறதால ஆச்சு. சுவாமி இந்த பெரிய விஷயம் அவர் ஒரு பெரிய கடல்னு சொன்னால் இவர் ஒரு பெரிய கடல். ஆமாம், சமுத்திரம். என்ன விசேஷம்னா அவர் ராமானுஜருடைய சித்தி பையனுடைய வம்சம் எம்பார். ராமானுஜருடைய சித்தி பையனுடைய வம்சம், தம்பி ராமானுஜருடைய தம்பியினுடைய சாட்சாத் வம்சம். இந்த சுவாமி யாரு அப்படின்னா இவர் ஸ்ரீமான் உவே சேஷாத்ரி சுவாமி. இவர் யாருடைய வம்சம்? ராமானுஜருடைய மருமானுடைய வம்சம். நடாதூர் ஆழ்வான் அப்படிங்கிறவர் ஒருத்தர், முதலியாண்டான் அப்படின்னு 2 விதமான மருமான்கள். ராமானுஜருக்கு 2 தங்க. ஒரு தங்கைய ராமானுஜர் இங்கே இருக்கக்கூடியதான இப்போ பேட்டைன்னு சொல்கிறாலே அந்த ஊர் புருஷமங்கலம்னு, அந்த ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளுக்கு அவதாரம் பண்ணவர் முதலியாண்டான். காஞ்சிபுரத்தில் நடாதூர் அப்படிங்கிறதான ஊர், காஞ்சிபுரத்தில் அது அக்ரஹாரம். அதில் இருந்ததான தன் தங்கையை ஒருத்தருக்கு கொடுக்க அவளுக்கு பிறந்தவர் தான் நடாதூர் ஆழ்வான். இவர் ஒரு மருமான், அவர் ஒரு மருமான். 2 மருமானுக்கும் ஸ்வயம் தாய் மாமனார் இருந்தவர் ராமானுஜர். அப்படிங்கச்சே அந்த நடாதூர் ஆழ்வானுடைய வம்சத்தில் வந்தவர். நமக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் தெரியுமோ? அன்னைக்கு ஒருத்தர் வந்தார், பெரிய சிம்மாசனம் போட்டு, தங்க சிம்மாசனம் போட்டு உட்காண்டார். அவர் அதர்வண வேதத்தில் சொன்னதான பரபிரம்மம் யாருன்றதை நிர்ணயம் பண்ணார் இல்லையா, VS கருணாகராச்சாரியர்னு. அவரும் அதே நடாதூர் ஆழ்வான் அந்த அம்மாளுடைய வம்சத்தில் வந்தவாதான், இவாளும் அதே வம்சத்தில் வந்தவாதான் அப்படின்னு இருந்தது இல்லையா. இவர் லௌகீகத்திலையும் அதி சாமர்த்தியம், மேதாவிலாசம், பாரமார்த்திகத்தில் சங்கீதத்தில் எல்லாத்துலேயுமே மேதாவிலாசம் உடையவர் அப்படிங்கிறது. ஆனால் இவருக்கு ஆச்சாரியராக விளங்குறவர் இப்போ யார் அப்படின்னா கோவில் கந்தாடை முதலியாண்டான் சுவாமி எழுந்தொள்ளிருக்காரே, அவள் தான் ஆச்சாரியர் இவருக்கு. இவர் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியராக படித்து இருந்த போதிலும் சங்கீத சாஸ்திரம் அப்படின்னா பாரத் ரத்னா அப்படின்னு பேர் பெற்றதான டாக்டர் MS சுப்புலக்ஷ்மி. MS சுப்புலக்ஷ்மி அவ பரமபதம் போயிட்ட உடனேவே பாரத தேசத்தின் கோகிலம் மறைஞ்சது அப்படின்னு சொன்னா இல்லையா. அப்பேற்பட்ட பாரத தேசத்துக்கு ஒரு ரத்தனம். எதனால ரத்தனம்னு அவளை சொல்கிறோம்னா அந்த நாதோபாசனம், சங்கீதம். அப்பேற்பட்ட பாரத் ரத்னாவான MS சுப்புலக்ஷ்மி அவளுக்கும் அவளுடையதான பெண்ணாக இருக்கக்கூடியதான திருமதி ராதா விஸ்வநாதன் அவளுக்கும் இவாளுக்கிட்டலாம் 27 வருஷ காலம் சிக்ஷை பெற்றவா. எவ்வளோ? 27 வருஷம் உழைச்சி இதெல்லாம் தெரிஞ்சுன்னு சங்கீதத்தை தெரிஞ்சுன்னு வந்தவா. ஒவ்வொருத்தரும் அப்படி தான். இங்கே அதோட இல்லாத வெறும் சங்கீதம் தான் கற்றுக்கிறது வேறு விஷயம். சம்பிரதாயமாக காலட்சேப உபன்யாசங்கள்லாம் பண்ணுறவர் சுவாமி இவர். வேலுக்குடி வரதாச்சாரியர் சுவாமி, வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இருக்காரு, அவளுக்கு தகப்பனார் வேலுக்குடி வரதாச்சாரியர் சுவாமி. ஸ்ரீரங்கம் கோவில் வித்வான் ஆர் நரசிம்மாச்சாரியர் சுவாமி. ஸ்ரீமத் பரமம்சேத்யாதி பரகால ராமானுஜ எம்பார் GS சுவாமி ஸ்ரீபெரும்புதூரில் 100 வருஷ காலம் பூர்ணாயுசாக எழுந்தருளிருந்து. ஆனால் மகா வித்வான் கார்பங்காடு சுவாமியுடைய சிஷ்யர். அவர் போன்றவாளோ சதாபிஷேகம் கோவிந்த நரசிம்மாச்சாரிய சுவாமி. இவாழ்கிட்டெல்லாம் பல்வேறு விதமான சம்பிரதாய காலட்சேபங்கள்லாம் முறையாக அதிகரித்தவர். அருளிச்செயல் ஸ்ரீ மன்னார்குடி திருவேங்கடாச்சாரிய சுவாமி, திருமலை தட்டை வரதுகுட்டி சுவாமி போன்றவாட்டேந்து திவ்ய பிரபந்தங்கள் 4000 பூர்ணமாக அதிகரித்தவர். சம்ஸ்கிருத சாஸ்திரங்களெல்லாம் ஸ்ரீமான் உவே உழப்பாக்கம் சுவாமிகிட்டேருந்து இப்படி திவ்ய பிரபந்தத்தை இசை கூட்டி பாடணும் இல்லையா. பாட்டா இது அரையர்களுக்கே உரிய சொத்து அப்படின்னா இசை பாடித்திரிவனே அப்படின்னு தானே ஆழ்வார் சொல்கிறார். இசை கூட்டி தான் பாடணும். அதை நமக்கெல்லாம் இசை வராதனால அழகாக இயலா சேவிச்சுன்னு வேண்டியிருக்கோம். இயலாமையால் இயலா சேவிச்சுன்னு இருக்கோம். சங்கீதம் பாட இயலாமை, சங்கீதத்துக்கு மேலே இயலா சேவிச்சுருக்கோம். இவர் திவ்ய பிரபந்தத்தை கீர்த்தனமாக இசை மரபில் தெரிஞ்சின்றது ஸ்ரீமான் MN வெங்கடவரதன் சுவாமி அப்படிங்கிறவர்கிட்டேருந்து முறையாக தெரிஞ்சின்றவர். அப்பேற்பட்ட பல பெருமைகள் உடையவர். ஆச்சாரிய புருஷ பரம்பரையில் வந்தவர். அவர் மூலமாக சில தாசர்கள், சில அல்லது அடியார்கள் அவளுடைய சங்கீதத்தில் அவாவா எப்படி விஷ்ணு பரத்துவத்தை சொல்கிறா அப்படிங்கிறத சுவாமி சாதிப்பார். கொஞ்சம் எல்லாரும் சமயம் இப்படி இருக்கே அப்படின்னு அவருக்கே தோணும். படப்படன்
இந்த சமயத்தில் போய் நம்மளுக்கு உபன்யாசம் வச்சுவிட்டாலே அப்படின்னு நினைக்க தோணும். அந்த எண்ணத்தை மாத்திரமா நீங்கள் தான். ஏன்னா அந்த ரசத்தை விட இதில் என்ன ரசம் இருக்குதுன்னு கேட்டு அனுபவிக்கணும். அதுக்கு தான் உட்காந்துருக்கேன். நீங்களும் என்ன மிஞ்சி போனால் ஒரு 3/4 மணி நேரம் இருந்து அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி சுவாமி மேலே சாதிக்கும்படிக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடியேன் ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வாரெம்பெருமானார் ஜியே திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். திருவரங்கத்திலே அற்புதமான ஒரு தோப்பு. அந்த தோப்புக்கு திருநாமம் மூலத்தோப்புன்னு பேர். இந்த தோப்பு மூலம் இது ரெண்டுமே ரொம்ப சம்பிரதாயத்தோடு ஒட்டியது. தனிமரம் தோப்பு ஆகாது. இந்த திருவரங்கத்தில் ஒரு பெரிய தோப்பு. அந்த தோப்பில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு 33 பேர். அந்த தோப்புக்கு மூலமாக ஒருத்தர் இருந்தார். அந்த தோப்பு யார் என்று கேட்டால் நாதமுனிகள் தொடங்கி புலலோகாச்சார் திருவாய்மொழிப்பிள்ளை வரைக்கும் பார்த்தோன்னா சரியாக 32 பேர் வருவார். மணவாள மாமனிகள் தான் 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலி அவர். அவர்தான் மூலம். அப்போது அவர் மூலம்னு எப்படி செய்யணும்? மணவாள மாமனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் 100 வருஷம் இருக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். எதற்காக இருக்கணும்? அடியார்கள் வாழ மணவாள மாமனி இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். அரங்கநகர் வாழ மணவாள மாமனி இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ மணவாள மாமனி இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமனி இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். இதுதான் அன்வயம். அப்படின்னா மாமனிகள் காலத்துக்கு முன்னாடி இவைகள் எல்லாம் சரியாக வாழவில்லை அப்படிங்கிறது அது தெரியுது. அதில் குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுது. அந்த குறைவை பூர்த்தி செய்து கொடுத்தவர் மாமுனிகள். அதனால் பூர்வாச்சாரியர் பரம்பரை என்கிற தோப்பினுடைய மூலம் மணவாள மாமுனிகள். அப்போது இது மூலத்தோப்பு எடுத்தா அப்போ மூலத்தோப்புனால மணவாள மாமுனிகள் சம்பந்தம் வந்து கொடுத்து பூர்வாச்சாரிய பரம்பரையுடைய சம்பந்தமும் வந்து கொடுத்து. இதனால்தான் எறும்பியப்பா சாதிச்சார். எத் அவதரண மூலம் முக்தி மூலம் பிரஜானாம் ஷடரிப்பு முனி திருஷ்டாம்னாய சாம்ராஜ்ய மூலம் கலிகலுஷ மூலம் மூலேன மூலமே தத்து சபவத்து வரயோகி ந சம்ஸ்தார்த்த மூலம். மாமுனியுடைய திரு அவதாரம் எதற்கெல்லாம் காரணமாக இருந்தது அப்படின்னு கேட்டார். எத் அவதரண மூலம், அவருடைய அவதாரத்தினால் என்ன நடந்ததுன்னா முக்தி மூலம் பிரஜானா, முக்தி எல்லோருக்கும் உண்டு என்பது சித்தாந்தப்படுத்தப்பட்டது. அவருடைய அவதாரமே அதனுடைய நோக்கு தான். முக்தி மூலம் பிரஜானம். அடுத்து சொன்னார் ஷடரிப்பு முனி திருஷ்டாம்னாய சாம்ராஜ்ய மூலம். நம்மாழ்வாருடைய திவ்ய சுசுக்திகள் உலகத்திலே மீண்டும் தலை தூக்கி நின்று விஜயஸ்ரீயோடு இருப்பதற்கு காரணமாக இருந்தது அந்த மூலம். அதுக்கப்புறம் கலிகலுஷ மூலம் மூலேன மூலமே தத்து, கலிகாலத்திலே ஏற்படுகின்ற பாபத்தை எல்லாம் வேருடன் களைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மூலம் அது. அடுத்து சொன்னார் அப்படிப்பட்ட மணவாள மாமனிகள் தான் நமக்கு எல்லா விதமான மூலமாக விளங்குகிறார் அப்படின்னு சொன்னதான அற்புதமான விஷயம். அதனால் இதுக்கு பேர் ஏதோ ஒரு மூலையில் இருக்க தோப்புன்னு யாரோ சொல்லின்னு இருக்கா. அது மூலையில் இருக்கக்கூடிய தோப்பன்று, மூலமான தோப்பு. நிச்சயமாக அடியேனுடைய திரு உள்ளத்தில் தோன்றது பூர்வாச்சாரியர் அத்தனை பேரும் இங்கே ஏழி இருந்திருக்காள் அப்படிங்கிற மாதிரி மனசை தோன்றது. அந்த மாதிரி ஒரு மனசில் அது ஏதோ ஒரு சுகிருத்தம். ஸ்ரீவச்சன பூஷண திவ்யசாஸ்திரத்தை யாத்ருச்சித சுகிருத்தம்லாம் சொல்லுவாள். நம்ம அறியாமல் ஏற்படுகின்ற சில சுகிருத்தங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது ஏதோ ஒரு சுகிருத்தத்தினால ஏற்பட்டது இது விஷயம். ஆனால் அப்படிப்பட்டதான இடம். ஆழ்வாருடைய பாஷையில் சொல்லணும்னா தூரா குடி தூர்க்க வேண்டிய நேரத்தில் அடியன் வந்திருக்கேன். ஆழ்வார் வயத்துக்கு ஒரு பேர் வச்சார். நம்ம ஆழ்வார் தூராக்குடின்னு அதுக்கு பேர் வச்சார். அது எவ்வளோ உள்ளே போட்டாலும் திருப்பி அந்த பள்ளம் ரொம்பவே மாட்டேங்கிறது. இப்போது தூராக்குடி தூர்க்க வேண்டிய நேரம்தான். இப்போ அந்த நேரத்தில் தான் அடியனுக்கு இடப்பட்டிருக்கு. அதுவும் 3/4 மணி நேரம் 45 நிமிஷம் அப்படின்னு நியமனம் ஆகிருக்கு. அடியன் 3/4 மணி நேரத்துக்குள்ளே என்ன சொல்ல முடியுமோ, ஏன்னா எப்படியும் எவ்வளோ சொன்னாலும் எதையும் சொல்லி முடிக்க போகிறதில்ல.
அது நிச்சயமாக தெரியும். அப்போ சொல்லியே முடிக்க எம்பெருமான மாதிரி தான் இதுவும். சொல்லி முடியாத விஷயத்த சொல்லி எனக்கு எங்கே திருப்தி வரப்போகிறது இல்லை. அதனால் அது குறவே இல்லை. அதுதான் அதனால் நேர அவகாசங்கிறதோ எப்போவுமே அப்படி எப்படி தான் சொல்கிறது. நேரம் அவகாசம் கம்மியாக இருந்தால் குறவு படுறதே கிடையாது. ஏன்னா எந்த விஷயமே பூர்த்தியாக சொல்ல முடியாதுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிடுச்சு. அதனால் எம்பெருமானும் அவன் பூர்த்தியாக இருப்பதனால அவனை பற்றி பூர்த்தியாக சொல்லி முடிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த விஷயம். இருந்தாலும் இப்படிப்பட்ட சுவாமியினுடைய இந்த ஷஷ்டியோப பூர்த்தியினுடைய அங்கத்திற்காக முதல்ல மறந்து போயிடுவோம் அப்புறம். அதனால் முதல்ல சுவாமிக்கு முதலாடின கிருதஜனையை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமி சங்கீதத்தில் மிகுந்த ஊற்றத்தோடு இருக்கிறார். அதனால் இந்த பிளாட்ஃபார்மில் சங்கீதத்துக்கும் 2 இடம் கிடச்சிது. அதனால் சுவாமிக்கு முதல்ல கிருதஜதை. அதுவும் சங்கீதம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் வைதீகம் லௌகீகம்னு சொல்லுவாள். மற்ற சங்கீதம்லாம் லௌகீகமான சங்கீதம். சுவாமி சொல்லியிருக்கக்கூடிய இந்த சங்கீதம் அப்படிங்கிறது வைதிக சங்கீதம் அப்படின்னு இதை சொல்லணும். எது வைதிகம்? வேத வேத்தியனான எம்பெருமானுடைய பெருமையை சொல்வது எதுவோ அதுதான் வைதிகம். அப்போ வைதிகமாகிற சங்கீர்த்தனம், சங்கீர்த்தனத்துக்கும் நம்ம பூர்வாச்சாரியர்கள் பரம்பரைக்கும் சம்பந்தமே இல்லையா அப்படின்னு கேட்டால், இந்த நாம சங்கீர்த்தன பரம்பரையை உண்டாக்கியதே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தான். இப்போது இதில் 33 பேர் போட்டிருக்குன்னு சொன்னேன். அதில் நிறைய தட்சிண தேசத்தை பற்றி சில பேர் பேசுகிறா, வடதேசத்தில் இருக்க ஒரு பெரியவாள்லாம் பற்றியெல்லாம் பேசுகிறா. இது எல்லாமே 8ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பித்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான். 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக இந்த பரம்பரையை துவக்கி வைத்தவரே நாதமுனிகள் தான். ஆழ்வார்கள் அதுக்கு மூலபுருஷாள். இந்த நாமசங்கீர்த்தன பரம்பரையை காட்டி கொடுத்தவர்களே ஆழ்வார்கள் தான். அவர்கள் மூலமாக தான் இது தட்சிண தேசத்துக்கு போச்சு, வடக்கு தேசத்துக்கு போச்சு. இங்கிருந்து கிளம்பி வடக்கே போனது இந்த நாமசங்கீர்த்தன பரம்பரை. இதற்கு காரணமே ஆழ்வார்கள் தான். பாவின் இன்னிசை பாடி திரிவரே. அது மட்டுமே இல்லை, ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். திருவாய்மொழி 1000ம் ராகமாகத்தான் பாடப்பட்டது. நம்மாழ்வாரே சொல்கிறார், பண்தலையில் சொன்ன தமிழ் 1010. பண்தலை 1000 பாட்டும் நான் பாட்டாக தான் பாடினேங்கிற நம்மாழ்வார் பிரத்யக்ஷ பிரமாணம். அவர் சொல்கிறார், பண்ணின்பம் வரப்பாடும் பத்தருள்ளார் பரமான வைகுந்தம் நண்ணுவரே. இவ்வளோ இடத்துல சொல்கிறார். எம்பெருமானே பண்ணுங்கிறார், எம்பெருமானே ராகமுறை, எண்ணில் நுண்பொருள் ஏழிசையின் சுவைதானே. இவ்வளோ சொல்லிட்டே இருக்கலாம். இது மாதிரி அது மாதிரி அதில் அவருக்கு ரொம்ப பிடிச்சது மல்லிகை கமல் தென்றலிருமாரோ பதிகத்தில் அவர் பஞ்சமங்கிற பண்ணை பற்றி சொல்கிறார். பஞ்சமம் முல்லைதன் மெல்லையாலோ. அவருக்கு ரொம்ப பிடிச்ச ராகம் ஆகிரிங்கிற ராகம். நம்மாழ்வாருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறது ஆகிரி அப்படின்னு ஒரு விஷயம். அடியன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நாம சங்கீர்த்தன பரம்பரை என்பதற்கு மூலமே காத்தால ஸ்ரீநிதி சுவாமி பேசினார். எம்பெருமான் அவதாரமெல்லாம் அங்கேனார், அவனுடைய அடியாருடைய அவதாரங்கள்லாம் இங்கேனார். எம்பெருமான் அங்கே அவதாரம் பண்ணிவிட்டானே தவிர அவன் பெருமையை நாம சங்கீர்த்தனமாக பிரவர்த்தனம் பண்ணவர்கள் அவதரித்த இடமெல்லாம் முழுக்க தட்சிண தேசம்தான். அதிலும் குறிப்பாக திராவிட தேசமாகிற தமிழ் தேசத்தில் தான் இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது முதல்ல. இதுக்கு நிறைய பிரமாணங்கள் இருக்குது, அது இப்போ வேண்டாம். ஒரே ஒரு மட்டும் சொல்கிறேன். கச்சதாம் தூரமத்வானம் திருஷ்ணமுஷ்ண சேத்தசாம் பாதேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாம் விருதம். இது ஒரு பிரமாணம், கருட புராண வச்சனம். நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தம்முடைய வியாக்கியானங்களில் பல இடத்துல இந்த பிரமாணத்தை எடுக்கிறார். நாம சங்கீர்த்தனம் எங்கே நடக்கணும்னு கேட்டால், இந்த பூமியில் நடக்கிறது இல்லை. இங்கிருந்து வைகுண்டத்துக்கு போகும்பொழுது அந்த ஜீவனுக்கு பசி ஏற்படுமா, தூராக்குடியே தூர்க்கணுமா, அதுக்கு எதிராக கட்டு சாதம்னா நாம சங்கீர்த்தனம் தான் கட்டு சாதம்னு பெரியவா எழுதியிருக்கா. மணவாள மாமனிகள் எழுதுறார், 6000 படிக்காரர் காட்டுறார், பெரியவாச்சான் பிள்ளை காட்டுறார். நாம சங்கீர்த்தன அமிர்தம்னர், நாம சங்கீர்த்தன அமிர்தம் அப்படின்னு வியாக்கியானத்தை இந்த மாதிரி நிறைய இடங்கள் சொல்லலாம். அப்படிப்பட்டதான பெருமையும் உடையது. ஒன்று தான் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய சம்பிரதாயம் ராமானுஜ சம்பிரதாயத்துடைய உயிர் என்னன்னு கேட்டால், நாம் எதை செய்தாலும், நாம் ஒன்றை செய்து எதை செய்தாலும் அது உபாயம் ஆகாது. சர்வேஸ்வரன் ஒருவன் தான் உபாயம். இவ்வளோதான் ராமானுஜ சம்பிரதாயத்துடைய திறவுகோல். அப்போ நம்ம எதுவுமே செய்ய வேண்டாமா, எல்லாம் செய்யணும். ஆனால் எதை செஞ்சிட்டும் நாம் பண்ணதுனால நடந்ததுன்னு சொல்லப்படும். இதுதான் இந்த தரிசனத்தினுடைய திறவுகோல். ஷரீராத்ம பாவம் ஒரு திறவுகோல். உடல்மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் மற்றொரு திறவுகோல்.
என்ன ஆனாலும் எப்பொழுதுமே எம்பெருமான் ஒருவனை தவிர வேறு எதற்கும் உபாயத்துவம் கிடையாது. ஆனால் சாஸ்திரங்களில் உபாயம் சொல்லியிருக்கேன்னா அது உண்மைதான். நமக்கு பிரபன்னர்களான நமக்கு அது உபாதேயம் அன்று. இவ்வளோதான் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய உயிர். இதை தெரிஞ்சுண்டு அப்போ நமக்கு நாம சங்கீர்த்தனம் என்ன? மதாந்திரஸ்தர்கள் எல்லாம் நாம சங்கீர்த்தனத்தை உபாயமாக சொல்கிறா. அது உபாயமாக சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. உபாயமாக கொள்ளக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்டால் நாம சங்கீர்த்தனத்தை கைங்கரிய ரூபமாக செய்ய வேண்டும். இவ்வளோதான் நமக்கு எல்லாமே கைங்கரியம் தான். அதை தவிர்த்து வேறு ஒன்றுமே நம்ம சம்பிரதாயத்தை கிடையாது. பகவதாக்ஞா பகவத்து கைங்கரிய ரூபம்தான். நாம சங்கீர்த்தனம் நமக்கு கைங்கரியம் தான். அனன்ய பிரயோஜனமான கைங்கரியத்துக்கு ஏற்பட்டது நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது. இப்போ இங்கே வரக்கூடியதான அதாவது வல்லபாச்சாரிய சுவாமி, நிம்பார்காச்சார், இந்த சம்பிரதாயத்தெல்லாம் பார்த்தோன்னா எல்லாருமே நாம சங்கீர்த்தனுடைய பெருமையை சொல்லும்போது நாம சங்கீர்த்தனத்தினால கிடைக்கக்கூடிய பலனை சொல்லி தான் சொல்லுவாள். இந்த பலனை நம்மளோட சம்பிரதாயத்தில் யாரும் மறுக்கலை. அந்த பலன் நமக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் விசாரம் பண்ணுறான். அதுதான் அந்த இடத்துல உயிரே தவிர நம்முடைய நிட்டைக்கு அதை எப்படி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல விசாரம் பண்ணியிருக்கா. இதுதான் விஷயம் இது. அதனால் அப்படிப்பட்ட நாம சங்கீர்த்தனம் என்பது ரொம்ப உயர்த்தியானது. பாடவல்ல நாச்சியார்னே அவளுக்கு பேர் இருக்குது. அப்போ நாம சங்கீர்த்தனம் இல்லைன்னு யாராவது சொல்லுவாளா? அடுத்த ஒரு விஷயம் சொல்லிவிட்றேன், ஏன்னா அதுக்கப்புறம் பின்னாடி சொல்ல அவகாசம் கிடைக்காது. இந்த நாம சங்கீர்த்தனம் பிரதான அம்சமாக வளருவதற்கு நாரதரை பற்றி நிறைய சொல்லணும்னு தோன்றுறது, ஆனால் சொல்ல முடியாது, இருக்கட்டும். நாரதரை பற்றி 5 கீர்த்தனைகள் பாடிருக்காருன்னு சொன்னார். இந்த நாரதர் சங்கீதம் கற்றுண்ட விஷயம் ஒன்று பிரம்ம விவர்த்த புராணத்தில் இருக்குது. அவர் ஒரு சமயம் என்ன பண்ணுறார், வைகுண்டத்துக்கு அங்கே போகிறார். அங்கே போகும்பொழுது எம்பெருமானை பற்றி எல்லோரும் பாடின்னு இருக்கா. இவர் அப்போ தான் புதுசாக கேட்குறாரு. இவருக்கு அது என்னன்னு தெரியலை, ஆனால் கேட்க ஆனந்தமாக இருக்குது. உடனே அங்கேயே இருக்காராம். இருந்து கேட்டு அவர் என்ன பண்ணுறாராம், இந்த கச்சேரிக்கு போகிறவாள்லாம் பார்த்தேன்னா சில பேர் என்ன பண்ணுவா, இந்த நல்ல விஷயம் தெரிஞ்சவா அவர் சங்கீதம் தான் ஏதாவது பாடும்போது நடுவில் சபாஷ் அப்படின்னு சொல்லுவாள். இந்த சங்கீதம் தெரியாதவங்க ஒருத்தன் அந்த இடத்துக்கு போயிட்டான். அவன் என்ன பண்ணான், போய் உக்காண்டு பார்த்துட்டு அவர் ஏதோ சபாஷ்னு சொல்லுவார் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டான். அவர் வித்வானுங்க இன்றைக்கி ஏதோ தொண்டை சரியில்லை, ஹச்சுன்னு ஒரு தும்பினார், சபாஷ்ன்ட்டார் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டார். அப்போ எங்கே பிரயோகப்படுத்தணுங்கிற வச்சனம் தெரியாமல் இருக்கா மாதிரி. இப்போ நாரதர் என்ன பண்ணினார், இந்த சங்கீதத்தை எப்படியாவது நாமளும் பாடணும், பெருமாளுக்கு வாழலாம் பாடுறாளே அப்படின்னு நம்மளும் பாடணும்னு ஆசைப்பட்டாராம். ஆசைப்பட்டு அவர் என்ன பண்ணாராம், அங்கே இருக்கவா பாடினதை கேட்டு திருப்பி இவரும் அப்படியே என்ன பண்ணாராம், அதை மனப்பாடம் பண்ணி பாடினாராம். உடனே அங்கே சரஸ்வதி தேவியானவள் என்ன பண்ணாலாம், தன் புடவை தலைப்பை எடுத்து இப்படி மூஞ்சியை மறைச்சின்னு இப்படி சிரிச்சாலும். இப்படி மறைச்சிட்டு அவர் சிரிக்கிறா. நாரதர் இதை பார்த்துட்டார். ஏன் சரஸ்வதி தேவி சிரிக்கிறா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அவளுக்கு பதில் சொல்ல திருப்பி நாரதர் எவ்வளோ பெரிய மகரிஷி, அவருக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு உடனே பெருமாள் கேட்குறார். பெருமாள் சொல்கிற, நாரதா நானே சொல்கிறேன், நீ சங்கீதத்தை அபியாசம் இல்லாமல் நீ பழகிற, ஸ்வரங்கள்லாம் ஒரு தேவத்தை, அதனால் அந்த ஸ்வரத்தை உபாசனை பண்ணணும்னா அந்த ஸ்தானங்கள்லாம் என்னென்னு புரிஞ்சிக்கணும், அது இல்லாமல் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவர் அதை ஒத்துக்கலை. ஏன் வா பாடுற மாதிரி தான் நான் நானும் பண்ணுறேன், பண்ணால் என்னன்னு கேட்டாராம். சரி, பெருமாள் என்ன பண்ணாரா, நாரதரை கூப்பிட்டாராம். சரி நீங்கள் வா அப்படின்னு ஒரு வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போனாராம். அங்கே போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 15-20 எல்லாம் ஒரே துக்கத்தில் அப்படியே இருக்கான். உடனே நாரதரை கேட்டாராம், இவளை யாருன்னு. கொஞ்ச நேரம் முன்னாடி நீ பாடினியே அந்த ஸ்வர தேவத்தை தான் இதெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னா, உனக்கு கை போய் கால் போய் மூக்கு இல்லாமல் காது இல்லாமல் கண்ணு தெரியாமல் அந்த இடத்துல முடங்கி கிடக்கிறது இந்த ஸ்வர தேவத்தைகள்லாம். பெருமாள் சொன்னாராம், நீ அப்பயே சொன்ன, நீ ஆசைப்பட்டேன்னு சொன்னேன், பாடினேன், ஆனால் ஸ்வரங்களுக்கு என்ன தப்பி விடுத்துனா, இல்லை ஸ்வரம் தப்பி விடுத்துனா அந்த ஸ்வர தேவதைகள் ஊனமாகி ஒன்று சபிச்சுட்டு போயிடும். அதனால் ஸ்வரங்களுக்கெல்லாம் உயிர் இருக்குது. எப்படி உயிர் இருக்குதுன்னு தெரியறது, பாடினா ஆனந்தப்படுறோம், மற்றவாளும் ஆனந்தப்படுறா, உடல் சிலிர்க்கிறது இல்லையா. அப்போ ஸ்வரத்துக்கு பின்னாடி உயிர் இருக்குது. அப்போ அந்த தேவதைகள் இங்கே இருந்துன்னு இருக்கா. அப்படியே அதை சொன்ன உபாசனை பண்ணி அவள் வந்து நிற்கிறா, அந்த ரூபம் சித்திக்கிறது, அந்த ரூபத்தால் அனுகிரகம் பண்ணுறா. அந்த ஸ்வரத்தினாலே எம்பெருமானுக்கு நாம் திருவாராதனம் சமர்ப்பிக்கிறோம். இதுதான் சாஸ்திரம் இல்லையா. இப்போ சொன்ன உடனே நாரதருக்கு புரிஞ்சுடுச்சு. உடனே அவர் என்ன பண்ணுறார், நானும் சங்கீத சாஸ்திரத்தை அபியாசம் பண்ணோம் அப்படின்னு உடனே பெருமாள் சொல்கிறார், இந்த பிறவி நடக்காது, நீ இன்னொரு பிறவி எடுத்து சங்கீத சாஸ்திரத்தை அபியாசம் பண்ணி என்னை உபாசித்து சங்கீத சாஸ்திரத்தாலே உபாசனை பண்ணி என்ன பண்ணுன்னு சொல்லி அடுத்த பிறவியில் பிறந்து சங்கீத சாஸ்திரத்தை பூர்த்தியாக அபியாசம் பண்ணி நாரத மகரிஷி சங்கீதத்தில் பெரியவராக வந்தார் என்று பிரம்ம விவர்த்த புராணத்தில் ஒரு சின்ன கதை, இப்படி ஒரு கதை அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படிப்பட்ட நாரத மகரிஷிக்கே ஸ்வரங்கள் பிடிபடலைங்கிறது தான் அதில் அந்த ராகம் பேர் கூட சொல்லியிருக்கு, காந்தாரம்ன்ற ராகம். இவர் நாரதர் பாடின ராகமா, அது ஊனமாக போய் கிடந்தது அப்படின்னு அதை பற்றி ஒரு சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நாம சங்கீர்த்தன அமிர்தம் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால அப்படியே இதை சொல்லிவிட்டேன். அதனால் ஸ்வரம் என்பது ஒரு தேவதை,
வேதத்துக்கு எப்படி ஸ்வரமோ சங்கீத சாஸ்திரத்தில் அதை காட்டிலும் உயிரானது இந்த ஸ்வரம் தான். அப்புறம் இன்னொரு விசாரமும் சுவாமி முன்னாடி சொல்லணுங்கிறதால சொல்லிடுறேன். சாமவேதத்திலிருந்து சங்கீதம் வந்ததுங்கிறது ஒரு பட்சம். நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அந்த பட்சத்தை ரெண்டாவது பட்சமாக சொல்கிறார். முதல் பட்சம் பகவத் சாஸ்திரமாக ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்துடைய லக்ஷ்மி தந்திரத்தில் பிரணவத்தை சொல்லும்பொழுது அகார உகார மகாரத்தை சொல்லும்பொழுது பிரத்யும்ன ஸ்வரூபம், அனிருத்த ஸ்வரூபம், வாசுதேவ ஸ்வரூபம் என்பதாக சொல்லி இந்த ஓரொரு ஸ்வரூபத்துக்கும் ஓரொரு ஸ்வரமே அங்கமாக அமைந்திருக்கிறது என்று லக்ஷ்மி தந்திரம் சொல்கிறது. அப்போ பிரணவம் தான் உயிர், பிரணவத்திலிருந்து தான் வேத அக்ஷரங்கள். ஆக பிரணவ பிரதிபாத்தியன் பெரிய பெருமாள் தான். அப்போ பிரணவம் தான் காரணம், பிரணவம் தான் நாதம். அந்த நாதத்திலிருந்து வந்ததுதான் சகல சாஸ்திரங்களும் வேதமும் சரி. ஆக உயிரானது எது அப்படின்னு கேட்டால் பிரணவம் தான். பிரணவத்தினுடைய காரண பொருளாக இருக்கக்கூடியவன் பெரிய பெருமாள். அதனால தான் பிரணவாகார விமானத்தின் கீழே அவன் எழுந்தொழி இருக்கிறான் என்பதினாலே நம்ம சம்பிரதாயமே இப்படி தான் சொல்லுவேன், ஒளியும் ஒலியும். இதுதான் நம்முடைய சம்பிரதாயம். அர்ச்சிஸு அப்புறம் ஒளி. ஒலி சப்தம்லாம் என்ன அர்த்தம்? எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுறது ஸ்துதிக்கிறதோ எதுவோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் தான் பிரணவத்திலிருந்து தான் வேதங்கள்லாம், வேதத்திலிருந்து வருது. அப்புறம் சாம வேதம், வேதத்தில் வரக்கூடிய ஸ்வரங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் சாமத்திலிருந்து வருதுன்னு சொன்னால் சாமத்தை சொல்லும்போது பரமசிவனாருடைய உடுக்கையிலிருந்து பிறந்ததாக பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே பிரணவம் தான் ஆதாரம், பிரணவத்துக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் என்பது நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஆகமத்தை கொண்டு பகவத் சாஸ்திரத்தை கொண்டு நிரூபணம் பண்ணி இருக்கிறார்கள். அப்படிங்கிறது லக்ஷ்மி தந்திரத்தில் இப்படிப்பட்ட வச்சனம் காணப்படுறதுனால இன்னும் நிறைய வச்சனங்கள் இருக்கிறது. அதனால் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரணவமே ஸ்வரரூபமாக, ஸ்வரரூபம்னா நாம் சொல்லக்கூடிய ஸ்வரித்த உதாத்த அனுதாத்தம் அல்ல, சப்தஸ்வர ரூபமாக பிரணவம் விளங்குகிறது அப்படிங்கிறது சித்தாந்தம். இதுதான் நம்முடைய சம்பிரதாயத்துடைய சித்தாந்தம் என்பதாக நம்முடைய இதிலிருந்து தான் நம்முடைய நாம சங்கீர்த்தன பரம்பரை ஆரம்பிக்கிறது. பிரணவத்திலிருந்து ஆரம்பிப்பது நம்முடைய நாம சங்கீர்த்தன பரம்பரை. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய உயிர் அதுதான் அப்படிங்கிறது முக்கியம். ஆக பிரணவத்திலிருந்து வருது அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல கொள்ள வேணும். இது ஒரு முக்கியம். இதில் எம்பெருமான் சங்கீத லோலன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கா. பெருமாள் நன்னா பாடுவார், நன்னா டான்ஸ் ஆடுவார், நன்னா புல்லாங்குழல் வாசிப்பார், சகலவித வாத்தியமும் வாசிப்பார். இதுக்கு நிறைய புராணங்களில் இதிகாசங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இப்போ அவகாசம் இவரை சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்படி இருக்கணும். ஒன்று மட்டும், நெய்வளம் ஒன்று ஆராயா நம்மை நோக்கினார், பெருமாள் நெய்வள பண்ணு பாடினார்னு திருமங்கை மன்னன் சொல்லி இந்த பரகால நாயகியை எதால் மயக்கினான்னா இந்த நெய்வள பண்ணு பாடி மயக்கினான் அப்படின்னு திருநெடுந்தாண்டக சாஸ்திரத்துக்கு உயிராக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதிலிருந்து திருமங்கை மன்னன் நெய்வளம் ஒன்றாராயா நம்மை நோக்கான்னு சொன்னான்னா நெய்வளம் பாடினான்னு சொன்னார்னா அப்போ நெய்வளம் பாடினார் என்பதற்கு திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு பிரமாணம் இருக்குது. திருமங்கை ஆழ்வார் வருமா சொல்லிட்டு போகிறாரா? நெய்வள பண்ணு பாடினார், இந்த ராகம் பாடினார், எப்படி வருமா சொல்லுவார்? அப்போது இந்த மாதிரி எம்பெருமானுக்கு இந்த சாஸ்திரத்தின் மேலே அபரிதமான பெரியதான அவனுக்கு ஒரு திருஷ்டி அவனுக்கு உண்டு. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இதை மட்டும் ஒரு தடவை சொல்லணும். இப்போது சுவாமி தேவலம் உண்டேதி ராமுடொக்கடைய ஹரிகாம்பூஜ ராகம் பாடினார். அந்த ராகத்தினுடைய திருநாமமே ரொம்ப வசதி. அதுக்கு ஏன் ஹரிகாம்போதின்னு பேர் வந்ததுன்னா ஹரி காம்பு ஊதி ஹரி காம்போதி அப்படின்னு அதுக்கு பேர் வந்தது. ஹரியானவன் காம்பெடுத்து ஊதியது, ஹரி காம்பு ஊதி. இது பிரத்யக்ஷம். இப்போ சுவாமி புரந்தரதாசர் இப்போ எல்லாருக்கும் சௌகரியமாக இருக்கணுங்கிறதுக்கு சரளி வரிசை பண்ணார்னா புரந்தரதாசர் தான் மாயாமாள கோலையே ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி சிஸ்டமே ஹரிகாம்போதியில் தான் இருந்தது. புரந்தரதாசர் தான் அதை மாத்துறார். எல்லாருமே ஹரிகாம்போதியில் தான் எல்லாமே பாடிட்டு இருந்தா. இன்றைக்கும் புல்லாங்குழலில் ஹரிகாம்போதி தான் முதல்ல சொல்கிறா. இன்னும் மாயாமாள கோலை இது வரைக்கும் கிடையாது. இன்றைக்கும் அது வரைக்கும் அந்த சிஸ்டம் இன்னும் மாறலை. அது மட்டுமே இல்லை, பெருமாள் எல்லாத்தையும் கைவிட்டான், இடுப்பில் குழலை மட்டும் வச்சுட்டு இருப்பான் பாரும். அதனால் எப்படி வேதம் மூச்சு காத்தோ ஹரிகாம்போதி ராகம் பெருமாளுக்கு மூச்சு காத்து. அதில் இன்னொரு அழகு என்னென்னா அந்த குழலை துளையிட்டால் ஸ்வபாவமாகவே உமக்கு வரக்கூடிய ஸ்வரங்கள் எல்லாமே ஹரிகாம்போதி ஸ்வரம் தான் குழலில் இப்பவும் வரும். பிரத்யக்ஷம். அது நேராக நீங்கள் பார்த்தாலே உமக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால் அது அதாவது சித்தியாக இருக்கிறதே ஹரிகாம்போதி தான் இயற்கையாகவே இருக்கிறது. அதனால் எம்பெருமானுக்கு ஹரிக்கு பிடிச்சி அவன் காம்பு பிடிச்சி ஊதிய ராகம் ஹரிகாம்போதி அப்படின்னு அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு அப்படிங்கிறது. இது ஏன்னா மணவாள மாமனிகள் ஆச்சாரியதேமிங்கிற தன்னுடைய கிரந்தத்தில் செம்பாலை பண் என்று இந்த ஹரிகாம்போதி ராகத்தை பற்றி பெரிய விசாரம் பண்ணியிருக்கார். அது இப்போ வேண்டாம், நான் அடியன் வேற எங்கேயோ போயிடுவேன். அதனால் விஷயத்துக்கு மட்டும் வந்துடுறேன். பூர்வாச்சாரியாளுக்கு இந்த பரம்பரை என்ன அன்வயங்கிறதுக்கு சொல்கிறேன் அடியன் வச்சுட்டு. அதனால் எதுக்கு இதை சொல்கிறேன்னா நாம சங்கீர்த்தன பரம்பரையினுடைய தொடக்கமே எம்பெருமான் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பல கிளைகளாக சாக்கைகள் அது பல விலைகளில் பரகி பெருகி பெருசாக வந்திருக்கு.
வடக்கே இருக்கக்கூடியவாளோ இப்போ பேசக்கூடிய அடியேன்னு இன்றைக்கி அந்த வடக்கே இருக்கக்கூடியவாளில் வந்தவாளுடைய கீர்த்தனைகள் எல்லாமும் அபங்கெல்லாம் பாட போகிறேன். பாடி அதுக்கு எவ்வளோ முடியுமோ அவகாசம் இருக்கோ அதுக்கு அர்த்தத்தை சொல்லி அதெல்லாம் பண்ணுற அடியன். இவா எல்லாருக்குமே மூலமாக இவாளுக்கு எங்கே பரவித்துன்னு சொன்னால், ஜெகதாச்சாரியரான சுவாமி எம்பெருமானார் வடக்கே போய் சஞ்சாரம் போய் ஆழ்வார்களுடைய சம்பிரதாயம் என்ன என்பதை காண்பித்த பிறகுதான் வடதேசத்தை நாம சங்கீர்த்தன பரம்பரையை வளர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வடதேசத்துக்கு ஹிஸ்ட்ரியே கிடையாது. நீங்கள் இப்போ கூட பாருங்க, எம்பெருமானாருடைய அவதாரத்துக்கு முன்னாடி இத்தனை பேர் இருக்காளே போட்டிருக்கோம் இல்லையா, இவாளெல்லாம் 10ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வடதேசத்தை நாம சங்கீர்த்தன பரம்பரைக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் உண்டுன்னு சொல்லட்டும். எம்பெருமானார் போய் தான் அத்தை நிர்வாகம் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் எம்பெருமானாருக்கு முன்னாடி நாதமுனிகளிலிருந்து இந்த ஆழ்வாருடைய சம்பிரதாயம் நாம சங்கீர்த்தன பரம்பரை போய் அங்கே சொல்லி அதை பிரச்சாரம் பண்ணி அது பல்கலையாக பெருகி. ஏன்னா இப்போ யார் பேசினாலும் என்ன சொல்கிறா, ஆழ்வார்கள் என்ன சொன்னாலும் அதான் வல்லபாச்சார் சொல்கிறார், ஆழ்வார் என்ன சொன்னாரோ அதுதான் நிகபாச்சார் சொல்கிறார், ஆழ்வார் என்ன சொல்கிறாரோ அதுதான் சைத்தன்ய மகா. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆழ்வார் சொன்னதுதான் அவள் கேட்டிருக்கா, அதை தான் அவள் வேறு மொழியில் சொல்கிறா. அதனால் இது எல்லாத்துக்குமே மூலம் ஆழ்வாருடைய அருளிச்செயல். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாறு மேல் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேரணுங்கிறார மணவாள மாமனிகள். ஆக அப்படிப்பட்ட பெருமை உடையவர்கள் நம்முடைய ஆழ்வார்கள். நாம சங்கீர்த்தன பரம்பரை என்பது ஆழ்வார்களுடைய சம்பிரதாயம். இதுதான் அதுக்கு உயிர். ஆழ்வாருடைய காட்டின பரம்பரை சம்பிரதாயம் தான் இந்த பரம்பரை. அது எம்பெருமான் கிட்டேருந்து வந்தது. எம்பெருமானை உகப்பிக்கக்கூடிய பல விஷயங்களில் பிரதான அம்சமாக இருக்கக்கூடியது இந்த நாம சங்கீர்த்தனம் என்கிறதான விஷயம். அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதை விண்ணப்பிச்சுட்டேன். இனிமேல் இந்த பரம்பரையில் வந்த பெரியவர்கள் இல்லை அடியேனுக்கு ஒரு 5-6 பேரை பற்றி சொல்ல வேண்டாம். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கவா பேசிட்டு போயிட்டா. ரொம்ப சரித்த பாகமாக சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இப்போ அடியேன் வச்சுருக்க குறிப்பு பிரகாரம் அடியன் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் இன்றைக்கி பேசலாம். அத்தனை குறிப்பு சுவாமினால் அடியனுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னா, அவர் இதை கொடுக்கலன்னா இதெல்லாம் எங்கே உட்காந்து நான் எங்கே பார்க்க போகிறேன். நம்ம ஏதோ அடுத்த விஷயத்துக்கு போயிட்டு இருக்க போகிறோம். அதுக்காக ஒரு மாதமாக உட்கார்ந்து பிரயத்தனப்பட்டு அது என்னன்னு பார்த்த உடனே அதில் பல புது விஷயங்களை பூர்வாச்சாரியர் நமக்கு ஸ்புரிக்க வைக்கிறார். அந்த ஆனந்தம் தான் பாக்கியம். அது சுவாமியினுடைய சஷ்டத பூர்த்தி மகோத்சவத்தினாலே ஆச்சாரியால் நமக்கு அந்த ஆனந்தத்தை கொடுத்தாள் அப்படிங்கிறத அடியே இந்த கோட்டில் விண்ணப்பிக்கிறேன். அது இல்லாது இருக்கக்கூடியவர்கள் இப்போது இங்கே வடதேச சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டா அடியன் கொஞ்சம் இப்படி எடுத்துக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா அவகாசம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இப்போ தட்சிண தேசத்துடைய 4 மொழிகள் எடுத்துக்கிறேன். கன்னடம், தெலுங்கு கூட சுவாமி தொட்டுட்டார். அதனால் கன்னடம், மலையாளம், அஃப்கோர்ஸ் தமிழை பற்றி நம்ம ஆழ்வார்கள் இருக்குது. இதை முதல்ல எடுத்துக்கிறேன். வடதேசத்தில் அப்புறம் ரொம்ப முக்கியமாக அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வடதேசத்தில் எம்பெருமானார் காலத்துக்கு அப்புறம் அங்கே நிறைய அந்நியர்களுடைய படையெடுப்புனாலே நிறைய போயிடுது. அப்போது மணவாள மாமுனிகளுடைய பிரதான சிஷ்யரான ஒன்னான வானமாமலை ஜீயர் வடதேசத்துக்கு போய் ராமானந்தர் என்பவரை திருத்தி ராமானந்தருக்கு நாம சங்கீர்த்தன பரம்பரையை காண்பித்து ஆழ்வார் வழியை காண்பித்து கொடுக்க அந்த ராமானந்தர் மூலமாகத்தான் இத்தனை தாசர்கள் உருவாகினார்கள். இதெல்லாம் மணவாள மாமுனிய திருவடி சம்பந்தத்தால் ஏற்பட்டது. அடியேன்னு சொல்கிறது எதுவுமே ஏதோ ஒரு பெருமைக்காக ஏதோ நம்ம சம்பிரதாயத்தோட பெருமைக்குன்னு சொல்லலை. இதெல்லாம் எவிடன்ஸோடு இருக்குது. இதுக்கெல்லாம் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். அந்த ராமானந்தர் ஒன்னான வானமாமல சுவாமியுடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர். அவருடைய சிஷ்யர்களை தான் ரூப கோஸ்வாமியும் பக்த மீரா அதுலேருந்து அவளுதுன்னு நிறையா அதுலேருந்து பிரிஞ்சு போய் அது பெருசாக சாக்கமாக பெருசாக வளர்ந்து அப்புறம் அவாவா ஒரு சம்பிரதாயம், அவளுடைய தத்துவங்கள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய பல சம்பிரதாயங்கள் இது எல்லாமே உருவாகியது. இதனோட முக்கிய மூலம் பகவத் பரத்வம் பகவான் நாராயணனுக்கு என்பதுதான் இந்த சகல சம்பிரதாயத்தினுடைய மூலமான விஷயம். இந்த மூலமான விஷயத்தில் இவாளுக்குள்ள சந்தேகமே கிடையாது. பகவத் பரத்துவத்தை யார் காண்பித்து கொடுத்தால்? வேத இதிகாச வேதத்தினால நம்ம தேடி கண்டுபிடிச்சி மீமாம்சை என்கிற சாஸ்திரத்தினாலே அறிஞ்சு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் இருந்தது. ஆனால் ஆழ்வார்களுக்கு அது ஒன்றுமே கிடையாது. பிரத்யக்ஷத்தினாலே அது நல்லா தெரிஞ்சு போயிடுத்தினாலே இந்த ஆழ்வார்களை கொண்டே நிர்தாரணம் பண்ணி இதை ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடி வாணுதல் எல்லாம் அதை சங்கத்தோட பெருமையெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி முடிக்கிறார். அப்போது ஆழ்வார்களுடைய சம்பிரதாயத்தை அங்கே போய் பரப்பி அடியன் ஏன் இதுக்கு சொன்னேன்னா, இங்கே பேசப்படக்கூடிய அவ்வளவு பேருக்கும் மூல பீஜமாக இருந்தவர் மணவாள மாமுனிகள் என்பதை இந்த கோட்டியில் அடியன் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதுதான் அதில் உயிர். இதை மறுத்தாலும் மறைத்தாலும் அதுதான் உண்மை. அதற்கு பின்புலத்தில் வேறு எவிடன்ஸே கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆதாரமே கிடையாது.
இவர் போய் தான் அதுக்கு நம்ம சம்பிரதாயத்தை விஷயம்லாம் நிறைய இருக்குது. ஏன் பரத்வத்தை சொல்லி இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னா, இவ போய் என்ன சொன்னாலோ அதை அவர்கள் அப்படியே தன்னுடைய மானச அனுபவமாக கொண்டு இதை பாடுறார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டேன். இப்போது அடியேன் முதல்ல ஒரு இப்போ சௌராஷ்டிரத்தை பற்றி இவர், அதாவது நடனகோபால நாயகி முதல்ல இங்கேருந்தே எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் சுவாமி மதுரையில் சௌராஷ்டிர மொழியினாலேயே பகவத் பரத்தை ஸ்தாபித்தவாள். இப்போ சுவாமி நடனகோபால நாயகி சொன்னார். நடனகோபால நாயகி வரத்துக்கு 400-500 வருஷத்துக்கு முன்னாடியே சௌராஷ்டிரா சேர்ந்தவர்கள் சௌராஷ்டிர மொழியில் எம்பெருமானுடைய பரத்துவத்தை ஸ்தாபிதம் பண்ணிவிட்டார். பேரை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டே வரேன். சுகந்த தூப தீர்த்தராயர் 1551 வருஷம் இருந்தவர். இவெல்லாம் கீர்த்தனைலாம் பாடியிருக்கா, இருக்கட்டும். அதுக்கப்புறம் தெய்வீக வரவாக்கு அவர் பாடின கீர்த்தனைகளுக்கு பேர் சொல்கிறார். ஸ்ரீ பதரா மன்னராய பாகவதர், அப்புறம் ஸ்ரீ குறுக்கு சுப்பராய சுவாமி, அப்புறம் ஸ்ரீ வெங்கடசூரி சுவாமி, மகாகவி ஸ்ரீ அழகராய சுவாமி, தொப்பேமுனி சௌனி ராமராய், ஸ்ரீ குருகாஜி ரெங்கதாம பாகவதர், கீதா அஷ்டாவதானி தொப்பேரா பத்மநாபையர். அதுக்கப்புறம்தான் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமி வரார். இது அவருடைய பரம்பரையில். இது மணவாள மாமனிகள் காலத்துக்கு அவரிடத்திலிருந்து இந்த பரம்பரை ஆரம்பிக்கிறது. இப்போ சௌராஷ்டிரத்தில் என்ன ஆரம்பிச்சது, மூலம் எங்கேங்கிறத அப்படின்னு சொல்லிவிட்டேன். இவாளெல்லாம் நிறைய சாகித்யம் பண்ணியிருக்கா, சௌராஷ்டிரத்துலேயும் பண்ணியிருக்கா, தமிழ்லையும் பண்ணியிருக்கா. நாம் மணிப்பிரவாளம் சொல்லக்கூடிய சௌராஷ்டிரமும் தமிழும் கலந்ததான விஷயங்களும் பண்ணியிருக்கா. மதுரையில் அது பிரசித்தமாக இருக்குது. சுவாமிக்கும் நிச்சயமாக தெரியும், இருக்கவாளுக்கும் அது தெரியும். அதில் ரொம்ப அழகான ஒரு விஷயம், நமக்கு என்ன பாஷை அப்படி தான் புதுசு. சீவச்சன பூஷணத்தில் சிருஷ்டியை பற்றி சொல்லும்போது அவன் புலலோகாச்சாரத்தில் கேட்குறார், சிருஷ்டினா என்னன்னா அவனுக்கு தெரியல. அது எப்படி சுவாமி சிருஷ்டினா, அங்கே பார் அப்படின்னார். பார்த்தா சிலந்தி கூடு கட்டுறது. அது என்ன பண்ணுறது, வாயால் அப்படி கூடு கட்டுறது, குட்டிட்டு அது நடுவில் போய் வசிக்கிறது. திருப்பி என்ன பண்ணுறது, திருப்பி அதை அப்படியே எடுத்து பண்ணி தன் வாய்க்குள்ளே சாட்டுறது. எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த எச்சில் வா, இதுதான். இது சீவச்சன பூஷணம் திவ்ய சாஸ்திரத்தை சொல்கிறது. இதை இந்த அழகராய சுவாமி நடனகோபால நாயகி சுவாமி சீவச்சன பூஷணத்தில் சொன்ன அத்தனை கருத்துக்களையும் தங்கள் கீர்த்தனைகளில் காட்டுறார் அப்படிங்கிறத. ஸோ தமிழ்நாட்டில் வரும்போது அடியேனித்தை சொல்லிவிட்டேன். இப்போ அடுத்தது கொஞ்சம் தாண்டி அப்படியே போய்ட்டு மலையாள யாத்திரை போவோம். மலையாள திவ்ய தேசத்தில் போனோன்னா கிருஷ்ண பக்தர்கள் அப்படின்னு அடியேன் சொல்கிறது எல்லாமே மாமுனிகள் அவதாரத்துக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி எங்கேயுமே கிடையாது. பார்த்த அளவில் சொல்கிறேன். அடியேன் இருந்ததுன்னு சொன்னால் அடியேன் கற்றுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். அது ஆசைப்பட்டு என்ன இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் என்று சொல்கிறேன். அதில் முதல்ல கேரள குலசேகர பெருமாள் தான் நாம சங்கீர்த்தன பரம்பரையினுடைய தொடக்கதாரரே மலையாள தேசத்தில். அப்போது குலசேகர பெருமாள் மூலமாக அங்கே இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மலையாள தேசத்தில் என்ன பேருனா, அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை சங்கீத பரம்பரை வந்த வாழ்க்கை நிரணம் கவிஞாள்னு பேர். நிரணம் கவிஞர்கள் அப்படின்னு அவளுக்கு ஒரு திருநாமமானது அவளுக்கு இருக்குது. அவள் கிட்டத்தட்ட மணவாள் மாமன்கள் பரம வச்சு 1375 1475 வரைக்கும் இந்த கிருஷ்ணா கல்ட்டு நாம சங்கீர்த்தன பரம்பரை பக்தி மூமெண்ட்டை அங்கே தான் தொடங்குறான். இந்த ஆழ்வார்கள் சொன்னது, குலசேகர பெருமாள் சொன்னதையே கொண்டு அவர்கள் தொடங்குறான். அதில் நிறைய பேர்லாம் இருக்குது. ஆலப்புழா ஊரில் நிரணம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே அவதரித்தது இந்த பரம்பரை என்பதனால அவளுக்கு நிரணம் கவிஞர்களே பேர் ஏற்பட்டதுன்னு ஒரு விஷயம் இது சொல்கிறாள் திருப்பி. அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, கண்ணச்சன் பாடல்கள்னு பேர். கண்ணனை பெருமானை பற்றிய பாடல்களை பாடியவர்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. அதில் அடுத்ததாக நம்ம தெரிஞ்சது பூந்தானம் நம்பூதிரி. அவசியம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு பெரிய விஷயம். கிபி 1555 அவர் இருந்தார். பூந்தானம் என்பது அவர் தன்னை வீட்டை சுற்றி வச்ச நந்தவனத்துக்கு பேர். அந்த பேரே அவருக்கு வந்துடுத்து அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்டவர் அவர் என்ன பண்ணார்னா, மலையாளத்தில் வாத்சல்ய பக்தியை துவக்கி வைத்தார். பூந்தான நம்பூதிரி தான் முதல்ல அதை பண்ணி வைக்கிறார். அப்படி பண்ணும்பொழுது அதில் ரொம்ப முக்கியம், அவர் நிறைய பண்ணியிருக்கார். என் பேர்லாம் இப்போ சொன்னால் இன்னும் லேட் ஆகிடும். அதில் ரொம்ப முக்கியம் ஞானபானான்னு ஒன்று பேர். அந்த ஞானபானை அப்படிங்கிறது என்னென்னா, இது மட்டும் இல்லை, நம்ம 108 திவ்யதேசம் சொல்கிறோம்ல, 108 ஹரி திருநாம கீர்த்தனைகள்னு அவர் பண்ணுறார் ஞானபானா. அவர் இந்த 108ங்கிற கணக்குக்கு சொல்கிறான் அடியன். அதுக்கப்புறம் ஆனந்த நிறுத்தம், எம்பெருமான் எப்படி நிறுத்தம் ஆடினான் அப்படின்னு விஷயம். கன சங்கம், சங்கு என்கிற வாத்தியத்தை எம்பெருமான் எப்படி ஊதினான். அப்புறம் சந்தான கோபாலம், வெண்ணை காடும் பிள்ளை, அதை பற்றி என்ன, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரார். அதில் ஒரு விஷயம் சொல்கிறார், ஒரு ராசிக்குமாக ஒன்று சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ண லீலா அவர் என்ன சொல்கிறார், நிலாவை காட்டி யசோதை என்ன பண்ணுறா, பெருமாளுக்கு அமுது ஊட்டுறா. அப்போது சொல்கிறா, இதான் கடலாம், இதுதான் நிலவு, இது பார்த்தியா இவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்தியா இவ்வளோ குளிர்த்தியாக இருக்குது, பார்த்தியா அப்படின்னு சொல்லி இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி வாயில் ஊட்டின உடனே பெருமாள் கேட்டாராம், எனக்கு அந்த நிலா வேணும் அப்படின்னு கேட்டாராம். எனக்கு அந்த நிலாவை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இல்லைடா இது நம்ம இப்படி சொல்லிவிட்டோமே, நிலவை நான் எங்கே கொடுக்கறது அப்படின்னு யசோதையை அழ ஆரம்பித்தாலாம். உடனே அவர் பார்த்தா, அம்மா கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், நிலவை எங்கே வா அப்படின்னு கூட்டாராம். நிலா கீழே இறங்கி வந்து கொடுத்தான். வந்த உடனே யசோதை இடத்துல, இந்த பா நிலாக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தியா,
என்று நிலவுக்குள்ளே இருந்ததெல்லாம் காமிச்சு முடித்த உடனே தொல்லை இன்பத்தி இறுதி கண்டாள். பண்ணி முடிச்சனே பண்ணாராம், யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமினாராம். பண்ணி முடித்த உடனே திருப்பி அங்கே நிலவு அதே இடத்துக்கு போய் சேர்ந்தது. ஞானபானா நம்பூதிரி சொல்கிறார். இதை பூந்தான நம்பூதிரி ரசனை ராசிக்கம் எப்படி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு சொல்லி இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறார். அடியனுக்கு என்னென்னா, சுவாமி எங்கள் குரு எம்எஸ்ஸை பற்றி சொல்லுக்கா, சங்கீத உலகத்தில் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளிலும் பாடின ஒரே ஒருத்தி அவள் ஒருத்தி தான். அதனால் அதில் பூவோடு சேர்ந்த நாறு மாதிரி எனக்கு 2 ஒட்டின்டுது. அதனால் என் சரக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் பண்ண போகிறதெல்லாம் அவள் சொன்னது தான். அதுக்கு ஒரு அர்த்தம், அதுக்கு ஒரு மீனிங், ஏதோ ஒரு அதுக்கு பொருள் சொல்லணும். அது ஒன்று தான் அடியன் பண்ண போகிறேன். மீதெல்லாம் அவள் இடத்துல கற்றுனது பாடினது அதுதான். அதில் முதல்ல இப்போ இந்த பூந்தானம் நம்பூதிரியினுடைய ஞானப்பானா அப்படிங்கிறதான விஷயத்தில், அதுக்கப்புறம் செருச்சேரி நம்பூதிரி, எழுத்தச்சன், இவெல்லாம் மலையாளத்தில் கிருஷ்ண பக்தியை பற்றி நிறைய விஷயங்கள் இவெல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் வந்தவர் தான் மேல்புத்தூர் நாராயண பட்டத்திரி, நாராயணியம்பாடியவர். அவர் 16-17ஆம் நூற்றாண்டு. அதற்கப்புறம் பில்வமங்கலருக்கு லீலாசுகர்னு பேர். நம்ம பூர்வாச்சாரியர்கள் மணவாள மாமனிகளுக்கு லீலாசுகர் மேலே தனித்த அவருக்கு ஒரு மனசில் அவர் மேலே ஒன்று, தன்னுடைய வியாக்கியானங்களில் 2 இடங்களில் லீலாசுக்கருடைய ஸ்லோகத்தை கிருஷ்ணகர்ணாமிரத்தை எடுத்து உதாகரித்து அதை ரசிக்கிறார், அதை எடுத்து காட்டக்கூடியது. மலையாள கவிஞர்களுடைய ஸ்தோத்திரங்களை நம்பூர்வாச்சாரியர்கள் எடுத்து கையாளுறாங்கிறத தெரிஞ்சுக்கணும். லீலாசுக்கரை பற்றி கிருஷ்ணகர்ணாமிரத்தை ஆச்சாரியத்தில் எடுத்து காமிச்சிருக்கார். ஆச்சாரிய கிரந்தத்தில் கிருஷ்ணகர்ணாமிரதம் லீலாசுக்கரத்தை எடுத்து உதாகரித்து அதை விவரணம் வேறு பண்ணுறார். அந்த கண்ணனுடைய சரித்திரத்தை சொல்லும்போது அதை விவரணம் பண்ணி காட்டுறார். அதற்கப்புறம் குஞ்சன் நம்பி, ராமபுரத்து வாரியார், வஞ்சிப்பாட்டு, நம்ம ஊரில் ஃபோக் டான்ஸ் வருது இல்லையா, இந்த ஃபோக்கு ஓடப்பாட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த கேரள தேசத்தில் வஞ்சிப்பாட்டுன்னு பேர். அது முழுக்க கண்ணனை பெருமானை பற்றி தான் வஞ்சிப்பாட்டு. அதை முதல்ல அங்கே பண்ணவர் ராமபுரத்து வாரியார் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர். அவர் தான் அந்த வஞ்சிப்பாட்டு பாடினர். அதுக்கு அந்த இடத்துல அப்படி தான் பேர். அதுக்கப்புறம் வஞ்சிங்கிறது கேரள தேசத்தில் படகுன்னு பேர். அந்த படகுல இருந்து கொண்டு தியாகராஜ சுவாமி அதை கொண்டு தான் நௌகா சரித்திரம், இதெல்லாம் நிறைய இயல்பு தொடர்புகள்லாம் சங்கதிகள்லாம் இதுக்கு நிறைய இருக்கிறது. இந்த வஞ்சிப்பாட்டுன்னு இந்த ஓடப்பாட்டு இதெல்லாம் ஆழ்வாருடைய பாசுரங்களிலிருந்து வந்தது தான். இது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே அதுதான். நாயக நாயக்கி பாவம் என்பதற்கு காரணமே நம்மாழ்வார் தான். இந்த தேசத்தில் எங்கே நாயகி பாவம் வந்தாலும் இந்த நம்மாழ்வார் தான் காரணம். அவரால் தான் நாயக நாயக்கி பாவமே. அகப்பொருள் துறை என்பதற்கு அவர் தான் வடிகால். திருவிருத்தம்னு ஒன்று இல்லைன்னா, க்ஷேத்திரஜர் பதமே திருவிருத்தம் தான். திருவிருத்தம் இல்லை என்று சொன்னால் நாயக நாயக்கி பாவமே கிடையாது. அதனால் நம்மாழ்வார் தான் மூலக்கர்த்தா. அங்கிருந்தால் இதை பரவுறது. இதை சொல்லி முடிச்சுட்டேன். அதற்கப்புறம் பத்மநாப தாசர்கள் என்று சொல்லக்கூடிய திருவாங்கூர் மகாராஜாக்கள், அவள் எல்லாருமே தங்களை பத்மநாபதாசர் என்று எம்பெருமானுடைய தாசர்களாக, பத்மநாபன் தான் அரசாட்சி பண்ணுகிறான் என்று அவனுடைய பாதுகையை வைத்துக்கொண்டு அதில் பண்ணி அதில் சுவாதி திருநாள், அதில் இறைமன் தம்பி, நிறைய பேர் கம்போசர்ஸ், இவா எல்லாருமே எம்பெருமானுடைய கிருஷ்ணபக்தி மூமெண்ட்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருந்தார். இது மலையாளத்தை பற்றி இருக்கக்கூடியதான ஒரு சின்ன குறிப்பு அடியேன் சொல்லிட்டேன். இப்போது அடியேன் இந்த ஞானபானாவினுடைய ஒரு பாடலை மட்டும் அடியேன் பாடுறேன். அதுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். அர்த்தம் ரொம்ப சொன்னேன்னா அடியேனே அழுதுருவேன். அப்படி ஏதாவது அடியேனை அழுது விட்டேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்கோ. ஏன்னா அவன் எம்எஸ் அம்மா பாடி இதெல்லாம் கேட்டு அழுது, இனிமேல் இந்த மாதிரி அழுகைக்கு உண்டான பாட்டே இல்லையான்னு கூட நினச்சிவிட்டேன். அந்த மாதிரி வந்ததான ஒரு பாட்டு. அந்த பாட்டினுடைய அர்த்தத்தையும் முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். நான் அர்த்தம் தெரிஞ்சேன்னா இன்னும் நல்லா ரசிப்பேன். ஏன்னா மலையாள பாஷை அப்படிங்கிறதுனால அநேகமாக மலையாளத்தை நமக்கு ஓரளவு நமக்கு எல்லாம் புரியும். இது வைராக்கியத்தை உபதேசிக்கிறார் இந்த பூந்தான நம்பூதிரி. சும்மா எப்போ பாரு சாப்பிட்டு தூங்கிட்டு அப்படியே இருந்துடாதீங்க. வைராக்கியம்னு வேணும். கிருஷ்ண பக்தி இல்லைன்னா நம்ம பிறவி வீண் அப்படின்னு பூந்தான நம்பூதிரி சொல்கிறார். வச்சனத்தை சொல்லிவிடுறேன். அப்புறம் கண்டு கண்டன் இரிக்கும் ஜனங்களை கண்டிலென்னு வருத்துன்ன துன்பவான் 2 நாளும் தினம் கொண்டு ருத்தனே தண்டிலேத்தி நடத்துன்ன துன்பவான் மாளிக முகளில் ஏறிய மன்னண்டு தோளில் மாறாப்பு கேட்டுன்ன துன்பவான் கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணாஹரே இன்னொரு பாட்டு. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறார் அப்படின்னா, நம்மளை பார்த்து திட்டுறார். என்ன திட்டுறார் அப்படின்னா, கண்டு கண்டன் இரிக்கும் ஜனங்கள கண்டிலென்னு வருத்துன்னதுன்பவான். கண்டு கண்டன் இரிக்கும் ஜனங்களை நம்ம எல்லாம் சுற்றி இருக்கவாளெல்லாம் பார்த்துட்டே இருக்கே, உனக்கு எதாவது அறிவு இருக்கா? நான் தினமும் பார்க்கக்கூடிய இவாளெல்லாம் பெருமாள் ஒரு நாள் என்ன பண்ண போகிறார், நம்மக்கிட்டேன்னு மறைச்சிருவார். கண்டு கண்டன் இரிக்கும் ஜனங்களை கண்டிலென்னு வருத்தும் துன்பவான்.
இவெல்லாம் நம்மளை விட்டு கண்ணை விட்டு நம்ம பார்த்தவா எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவா. அப்போது 2-4 தினம் கொண்டொருத்தனே தண்டிலேட்டி நடத்துண்ண துன்பவான். அடுத்தது என்ன சொன்ன, ஒருத்தன் 2 நாள் நன்னா இருக்கான், ஒருத்தன் 4 நாள் நன்னா இருக்கான். 2-4 நாளில் என்ன ஆறுதுன்னா எம்பெருமான் அவன் விதியையே மாற்றி என்ன பண்ணானா, அவர் காலத்தில் நடந்தது போலத்துக்கு அரண்மனையில் இருந்த ராஜாவை கொண்டு ஜெயிலில் தூக்கி போட்டுறான். 2 நாளில் மாறுறது, 4 நாளில் மாறுது. யாருக்கு? ராஜாவுக்கு. ஒரு நாயகமாய் உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்தக்காரர் சிதகிய பானையர் சொன்னாரோ இல்லையோ, அதை சொல்கிறார் திருப்பி. அதுக்கப்புறம் சொல்கிறார், மாளிகை முகளில் ஏறிய மன்னண்டு தோளில் மாறாப்பு கேட்டுன்னா துன்பவான். இன்றைக்கி செல்வந்தனா, நேற்று வரைக்கும் செல்வந்தனாக இருந்தான், ஆணவக்காரனாக இருந்தான். அப்படி இருந்த ஒரு ராஜாவை எம்பெருமான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அடுத்த நாளே தலைமையில தூக்கி பெரிய சுமையை வச்சு இதை சுமை அப்படின்னு தள்ளி விட்டுடுறான். இது கண்ணால் பார்க்குறோமே, பார்த்துட்டு கண்ணன் எம்பெருமான் திருநாமத்தை சொல்லாமல் இருக்கலாமா? உலகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டும் தெரியாத மாதிரி நம்ம பிறவியை வீண் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தது சொல்கிறார், எண்ணி எண்ணி குறையுண்ணிதாயீசும் மண்டி மண்டி கரேருண்ண மோகவும் இத்தம் ஓரோன்னு சிந்தி சிரிக்கவே சத்து போவுன்னு பாவம் சிவ சிவா. இங்கே சிவன்னா மங்களம், அதை சொல்கிறார். எண்ணி எண்ணி குறையுண்ணிதாயீசும். என்ன பண்ணுற, இன்றாகி நாளையாகி, நாளை காத்தாலும் இதை பண்ணலாம், நாளானைக்கு இதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுகிட்டே இருக்க, கால்குலேஷன். எண்ணி எண்ணி குறையுண்ணிதாயீசும். அப்போது கணக்கு நீ போட்டுட்டே இரு, உன் கணக்கு சரிப்பட்டு வராது. மண்டி மண்டி கரேருண்ண மோகமோ. எது உலகத்தை ரொம்ப கஷ்டம்னு கேட்டார். அழ்வார் சொன்னார், ஐங்கருவி கண்ட இன்பம் தெளிவறிய அளவில்லா சிற்றின்பம். இந்த பஞ்சபூதங்களினாலே ஏற்பட்டதுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய நம்முடைய 5 கரணங்களை உலகத்தில் ரொம்ப 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 கஷ்டம் இந்திரியங்களை அடக்கிறது தான். அது மண்டி மண்டி கிடக்கிறதுங்கிறது. மண்டி மண்டி கரேருண்ண மோகமும். மண்டி மண்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா, தோண தோண்ட அதுக்கு மூளை எங்கன்னே தெரியலையாம். அப்படி நமக்கு இந்திரிய சுகங்கள் போய் ஊர்ந்துட்டே இருக்குது. அதை பார்த்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், நம்மளை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாளாம். சிரிக்கிறவனும் என்ன பண்ணுறானா, அதே இந்திரியத்தில் அவனும் வசப்பட்டு இருக்கான். அதை சொல்கிறார் இந்த இடத்துல. ஐயோ இவன் என்ன இப்படி இருக்கானே, இவன் என்ன 4 பொம்பளையோட சுற்றுறானே, தாசி வீட்டுக்கு போகிறானே, இங்கே போகிறானே, இப்படி போகிறானேன்னு சொல்லிவிட்டு அவனை எப்படி இருக்கானா அதே இந்திரியத்தில் குடியில் தான் அவனும் உழறான். இதை சொல்கிறார். இத்தம் ஓரோன்னு சிந்தி சிரிக்கவே சத்து போவுன்னு பாவம் சிவ சிவம். இப்படி அவள் சிரித்து சிரித்து தாண்டா உன் பாவம் போய் தொலையணும். அவள் சிரித்து சிரித்து தான் உன் பாவம் போகணும். உலகமே உன்னை பார்த்து சிரிக்கணும். இவ்வளோ கேவலமாக இப்படி ஆயிடுத்தேன்னு சிரித்தா என்ன அர்த்தம்னா, பெருமாள் உன் மேலே கருணாவானா இருக்கான், உன் பாவத்தை தொலைக்கிறான்னு தெரிஞ்சுக்கோ. சத்து போகுன்னு பாவம் அதை சொல்கிறார். அந்த மங்களகரமாக பாவம் போகிறதுங்கிறது சிவசிவா. மங்களகரமான உன்னுடைய பாவங்கள்லாம் மங்களமாக உன்னை விட்டு போய்டுறதுன்னு, பாவத்துக்கு மங்களமாக போகிறது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்து சொல்கிறார். அது மட்டுமா, அதுபோடு கூடியல்ல பீரக்குன்ன நேரத்தும் கூடியல்ல மறிக்குன்ன நேரத்தும். ஒன்றே ஒன்று தான், நாம் பிறந்த பொழுது எல்லோரும் ஒன்றாவா பிறந்தோம்? பிறக்கலையே. நம்ம பிறந்த போது எல்லோரும் ஒன்றா பிறந்தோமா? நம்ம அப்பா அம்மாவோடையா நாம் பிறந்தோம்? நம்ம தாத்தா பாட்டியோட பிறந்தோமா? என் பையன் பொண்ணோட பிறந்தானா? நீ யாரை நம்பி வந்த? நீ கூடியல்ல பிறக்குன்ன நேரத்தும் கூடியல்ல மறிக்குன்ன நேரத்தும். இறக்கும் போதும் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி போகிறோமா? ஒன்றும் கிடையாது. அப்போ இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மத்திய இங்கன காணும் நேரத்தும் மத்திய இங்கன காணும் நேரத்தும் மத்சரிக்கும் நாஜெந்தில் நூனாம்பிருதாம். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஏன் ஒருத்தர் மனசில் வெறுப்பு பகையை வச்சுன்னு திரியிறீங்கோ? வெறுப்பு பகைக்கு நமக்கு நேரமே இல்லையே. நமக்கே ஆயுள் பத்தலை. நமக்கு ஆயுள் பத்தலைன்னு ஆழ்வார் வாழ்களாகி நாள்கள் செல்லனர். நமக்கு ஆயுளே பத்தலைன்னு அழ வேண்டி இருக்க, ஒருத்தர் கஷ்டமும் ஒருத்தரை திட்டிண்டும் பொறாமையிலையும் போட்டியிலும் வைத்தறிச்சலையும் இப்படி வாழலாமா? இப்படி வாழறதற்காக நம்ம பிறந்திருக்கோம். ஆனால் இதுக்காக நாம் பிறக்கவில்லை. அதான் சொல்கிறேன். மத்திய இங்கன காணும் நேரத்தும் மத்சரிக்கும் நாஜெந்தில் நூனாம்பிருதா. கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தனா
கிருஷ்ண கோவிந்த நாராயணாகரே, கிருஷ்ண கோவிந்த நாராயணாகரே. இது ஒன்று தான் உங்க கூட வரப்போகிறது. இதை தவிர வேறு ஒன்றும் கூட வரப்போகிறது இல்லை. எவ்வளவு படித்து சொன்னாலும் உனக்கு ஏற மாட்டேங்குது. ஏன்? இந்திரியங்கிற குழியில் போய் உழுந்துருக்கிறதுனால. அதுலேருந்து வெளில வரத்துக்கு ஒன்று தான் வழி. நீ வர முடியாது. இந்திரியத்தெல்லாம் ஜெயிக்கவே கிளீனாக ஆழ்வார் சொல்ல மாதிரி தான் சொல்கிறார். இந்திரியத்தெல்லாம் ஜெயிக்கிறேன்னு ஒருத்தன் கிளம்பினானா அவன் ஊரை ஏமாத்துறான்னு அர்த்தம். நீ இந்திரியத்தை ஜெயிக்க முடியாது. அப்போ எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா, அவனால் தான் நீ அதை ஜெயிக்க முடியுமே தவிர உன்னுடைய எத்தனத்தால் அது சித்திக்காது. அப்போ அதுக்கு என்ன பண்ணோம்னா, அவனுடைய நாமத்தை உச்சரிக்கிறது தான் அதுக்கு பேஷஜம். அவன்தான் பிஷக்கு, அவன்தான் பேஷஜம். அதுதான் அதை செய்யும் என்று மலையாள கவிஞருடைய ஒரு விஷயத்தை அடியேன்னு சொல்லிவிட்டேன். இனி அடுத்தது கன்னடம். ஏன்னா சுவாமி ஹரிதாசர்கள் அப்படின்னு போட்டிருக்கிறதால பேரை சொல்லிவிடுறேன், ஒரே ஒரு லைனை மட்டும் சொல்லிவிடுறேன். இப்போ கன்னடம்னாலே எல்லாருக்கும் புரந்தரதாசர் தான் தெரியும் இல்லையா? ஏன்னா புரந்தரதாசருக்கு முன்னாடி கன்னடத்தில் ஹரிதாச பரம்பரை உண்டு. புரந்தரதாசர் அதை பிரவர்த்தித்தார், இன்னும் ஜாஸ்தி பண்ணினார். அப்படிங்கிறது இன்னும் நிறைய கீர்த்தனைகள் பண்ணினதுனால அவர் 4,75,000 கீர்த்தனை பண்ணார்னு சொல்கிறா. இப்போ 8,000 தான் கிடச்சிருக்குன்னு அதையும் சொல்கிறா. இப்போ இருக்க புக்கில் 8,000 இல்லை, 1,100 தான் இருக்குது. அப்படி புக்கில் இருக்குது 8,000 இருக்குது அப்படின்னு அவள் எழுதியிருக்கா. அது எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு அதில் இருக்குது. கன்னடத்தில் போயும் இதே மாதிரி சுவாமி எம்பெருமானார் இந்த ஹரிநாம சங்கீதத்துடைய பிரபாவத்தை கர்நாடக தேசத்தில் விட்டிவர்தனை கொண்டு அந்த இடத்துல பண்ணபோது அதை பிரச்சாரம் பண்ணினார். அதில் வந்த பொழுது அங்கே வந்ததுலேயே மத்வ சம்பிரதாயத்தை அதிலிருந்து அவள் பண்ணி, அதிலிருந்து ஸ்ரீ பாதராஜர் 15ஆம், அது எல்லாமே ஹிஸ்ட்ரி 15ஆம் நூற்றாண்டு தான் ஆரம்பிக்கிறது. அந்த 400 வருஷத்துக்கு ஹிஸ்ட்ரியே இல்லை. ஸ்ரீ பாதராஜர் அவர் யார் அப்படின்னு கேட்டால், பெரிய பெருமாடத்தை சிறந்த பக்தர். மத்வாச்சாரியாளுக்கு முன்னாடி அவர் ரொம்ப பெரிய பக்தர். அதனால் அவருக்கு முத்திரையே ரங்க விட்டலன் தான் அவர் பேர் வச்சுருக்கார். அந்த பேரே அவர் வச்சுருக்கார். அதற்கப்புறம் தான் வந்த வியாசராயர் தீர்த்தர், அவருடைய சீடர் தான் புரந்தரதாசர். அதுக்கப்புறம் வாதிராஜர், நான் பேரை சொல்லிவிடுறேன், குமாரவியாசர், வைகுண்டதாசர், கனகதாசர், உடுப்பி கிருஷ்ணர், அவருக்காக பெருமாள் இப்படி திரும்பிட்டார் அப்படிங்கிறது கனகதாசர். அது அதுக்கப்புறம் அவர் வந்தவர் அப்படின்னு சொல்லி அவர் வந்தது. அதுக்கு அடுத்தது வந்து தாசர்களில் விஜயதாசர், கோபாலதாசர், பிரசன்ன வெங்கடதாசர், மோகனதாசர், ஜெகநாததாசர். இதில் ரொம்ப பெரிய அழகு என்னென்னா, இந்த தாச பரம்பரையில் அந்த கர்நாடகாவில் ஒரு பெண்களும் வந்திருக்கா. அதில் வந்தவள் ஹெலவன்கட்டே கிரியம்மான்னு ஒருத்தி 1700 இருந்திருக்கா. அங்கே ஒரு ரங்கநாதர் சன்னதியில் இருந்து அவள் ஆயிரக்கணக்கான கீர்த்தனைகள் அவள் பண்ணியிருக்கா அப்படின்னு அதை பற்றி ஒரு சரித்திரம். அதில் புரந்தரதாசரை பற்றி சொல்லவே வேண்டாம். பரத்துவத்தை அவர் எப்படி ஸ்தாபித்தார். ನಾರಾಯಣ ನಿನ್ನ ನಾಮದ ಸ್ಮರಣಯ ಸಾರಾಮೃತವು ಎನ್ನ ನಾಲಿಗೆಗೆ ಬರಲಿ ನಾರಾಯಣ. ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಎಷ್ಟಾದರೂ ಮತಿಕಟ್ಟು ಇರಲಿ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಎಂಬ ಶಿಷ್ಟರು ಬೇಳುವ ಅಷ್ಟಾಕ್ಷರ ಮಹ ಮಂತ್ರದ ನಾಮ நாராயண. இந்த ஒரு பாட்டு நாராயண பரதத்துக்கு போதும், அவ்வளோதான். இனிமேல் நாராயண பரதத்தை அவர் சொல்கிறதுக்கு இப்போ இனிமேல் இது மாதிரி எல்லா தாசர்களும் பாடியிருக்கா. நாராயண பரத்துவம்னு அவர் சொல்கிறது அப்படின்னா, கஷ்டதல்லிரலி உத்கிருஷ்டதல்லிரி எட்டாதர் மதிகட்டு இரலின்ட்டார். கிருஷ்ணகிருஷ்டான்னு நாராயண நாமத்தை சொல்லாமல் எங்கெங்கேயோ சுற்றிட்டு கேளு, அதனால் மதிகட்டு போகிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேள்வி தான் கேட்குறது அவர் அப்படின்னு சொல்கிறார். அதனால் வந்து நாராயண நாமத்தை சொல்லாமல் இருந்தேன்னா உங்கள் பிறவி வீண் அப்படின்னு புரந்தரதாசர் பரத்வர் இணைய ஸ்தாபனத்தை பண்ணினார். அதில் நிறைய அழகான பாட்டெல்லாம். குண்டப்பான்னு ஒருத்தர் சமீபத்தில் இருந்தவர், அந்த பேலூர் எம்பெருமானா பிரதிஷ்டை பண்ண பஞ்சநாராயணத்திற்கு பஞ்சநாராயண க்ஷேத்திரத்தை உண்டான பேலூர் பெருமாளை பற்றி ஆயிரக்கணக்கான கீர்த்தனைகள் தாசர்கள் பண்ணியிருக்கா. அதில் அழகான ஒரு கீர்த்தனை, ஒரு கன்னடத்தில் ஒரு விருத்தி. யது வம்சத்தில கனவே ஷவிதேனே யது வம்சத்தில கனவே ஷவிதேனே மதிராட்சி முரளி நாதவி தேனே யது வம்ச திலகனவே ஷவிதேனே. எம்பெருமானுடைய அவன் குழல் ஊதினது பெரியாழ்வார் திருமொழி அப்படியே
அவன் குழல் ஊதி வந்ததுனால எல்லாம் எப்படி மயங்கித்து அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்கிறார். குழல நூதுதே நம்ம மனதீவம் வலிசித நளவோல வெல்லவ ಕೆರಳಿಸಿ ಕೂನಿಸಿ ಪುಳಕಾಂಕುರಗಳನ್ನಾಗಿಸಿ ಮೈಯ ಮರೆಯಿಸಿ ಪುಳಕಾಂಕುರಗಳನ್ನಾಗಿಸಿ ಮೈಯ ಮರೆಯಿಸಿ ನಳಿವಿಗಯವ ಮಾಯ ದೊಳಗುಟ್ಟದೇನೆ ಯದುವಂಶ திலகனவே ஷவிதேனே சொல்கிறார். கடைசி சரணம் சொல்கிறார். ஆசைகள் எಷ್ಟோ நிராசைகளின் எಷ್ಟோ ஆசைகள் எಷ್ಟோ நிராசைகளின் எಷ್ಟோ. மனிதர்களால் நமக்கு எவ்வளவோ ஆசை, எவ்வளவோ நிராசை. ஆசையும் போகிறதில்லை, நிராசையும் முடிய போகிறதில்லை. அது சொல்கிறேன். ரோஷ துக்க பிரமசாகங்களேஷ்டோ. அடுத்தது சொன்னார், கோபம், துக்கம், ஏமாத்தம், காதல் இதெல்லாம் நமக்கு வந்துட்டே இருக்குது. இது எதுவுமே முடிய மாட்டேங்கிறது. ஏதாவது முடியும்னு பார்த்தா ஒன்று போனால் இன்னொன்று வேறு மாதிரி வருது. இது ஒன்றுமே பண்ண முடியல. சாசீர சுழி காலிபி சீத்தனம் மெதயனோ ಘಾಸಿ ಗೋಲಿಸ ಚೆನ್ನ ಕೇಶವನೊಳಿವನೆ ಯದುವಂಶ திலகன மேஷவி தேனே. அப்போ சொல்கிறார், அப்போ என்ன ஒன்றே ஒன்று தான். நம்ம வாழ்க்கையில் 1000 சுழல் காற்று வீசும், பயப்படாது. எந்த சுழல் காற்று வீசினாலும் ஒன்றே ஒன்று தான். உன் ஹிருதயத்தில் அந்த பேலூர் ஆதிகேசவனை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த கட்டத்தை கண்டு கஷ்டம் இப்படி தான் இருக்கும், அதை தூக்கி வெளில போடு, எம்பெருமான் கொடுத்த பிரசாதம் நினச்சிக்கோ சொல்கிறார். இந்த இடத்த சொல்கிறார். அதை தான் இந்த இடத்துல அதை சொல்கிறார் பாருங்க. சீர சுழி காளிபி சீதனம் மெதயனோ ಘಾಸಿ ಗೋಲಿಸ ಚೆನ್ನ கேசவனொழிவனே. அவன் அந்த சென்ன கேசவனை போய் உனக்கு கஷ்டம் வரும்போது அவன் சிரிப்பை போய் ஒரு தடவை பார்த்துரு. அந்த சிரிப்பை பார்த்துட்ட அப்படின்னா உன் கஷ்டமே உன் மனசில் உனக்கு இருக்காது, உன்னை விட்டு அது போயிடும். அவன் சிரிப்புக்கு மயங்கு, மற்ற சிரிப்புக்கு மயங்காத. சரி, வேறொரு சென்னகேசவனுடைய சிரிப்புக்கு போய் மயங்கு. என்ன ஆச்சரியமான ஒரு கன்னடத்தில் தான் ஒரு பாட்டு. அடுத்ததார விஷயம், இன்னும் 10 நிமிஷம் இருக்கு அடியே எனக்கு. அடுத்து மராட்டி. இப்படி கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் அந்த பக்கம் போகிறதுக்காக அடியேன்னு போகிறேன். மராட்டியில் அநேகமாக நாம சங்கீதன பரம்பரை இருக்கவாளுக்கு அபங்க அந்த பரம்பரை தெரிஞ்சிருக்கும். அது எல்லாமே 13ஆம் நூற்றாண்டு தான் ஆரம்பிக்கிறது. திருப்பி அங்கேயும் இதே தான். நாமதேவர் முதல்ல மகானுபா, அங்கே சம்பிரதாயம் 3 அது வேண்டாம். மகானுபாவ சம்பிரதாயம், வார்க்கரி சம்பிரதாயம், சமர்த்த சம்பிரதாயம் என்னெல்லாம் சம்பிரதாயம் நிறையோ எல்லாமே இந்த விஷயம்தான். அதில் நாமதேவர், அதில் வந்தபொழுது ஏகநாதர், அவருடைய ஆச்சாரியர் ஜனார்தன பண்டிதர் என்ன அவருக்கு பேர். அவருக்கு குலதெய்வமே பாண்டுரங்கன் தான் அவருக்கு குலதெய்வம். குலதெய்வத்தை அவருக்கு அவர் தான் குலதெய்வம். அவர் என்ன உபதேசம் பண்ணுறார் ஏக்நாதர், அவர் மராட்டி லாங்குவேஜில் அவர் ஒரு உபதேசம் பண்ணுறார். அது என்னன்னு பார்க்குற அடியன், அதோட மீனிங்கும் அடியன் சொல்கிறேன். ஹரி போலா தேதா ஹரி போலா கேதா हरि बोला देता हरि बोला गेता हासता खेलता हासता खेलता हरि बोला ओ हरि बोला देता हरि बोला देता. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஹரிநாமத்தை சொல்லு, அதை தவிர உனக்கு எதுவுமே கிடையாது. ஹரி போலா தேதா எப்போ சொல்லணும்? நீ ஏதாவது கொடுத்தனா கொடுக்கும்போது ஹரின்னு சொல்லி கொடு. ஹரி போலா தேதா ஹரி போலா கேதா. இதை எடுத்துட்டனா எடுக்கும்போது ஹரின்னு சொல்லு, கொடுக்கும்போதும் ஹரின்னு சொல்லு, எடுக்கும்போதும் ஹரின்னு சொல்லு. அப்புறம் ஹாசத்தா ஹேலதா, அதுக்கப்புறம் ஹாசத்தா சிரிக்கும்போது ஹரின்னு சொல்லுண்டே சிரி. அப்புறம் சொல்ல ஹாசத்தா சிரிக்கும்போது, ஹேலதா விளையாடும்போது ஹரி ஹரின்னு சொல்லிட்டு விளையாடு. கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறியா, பேட் எடுத்துன்னு போடு, ஹரின்னு அடி சொல்கிற.
நீ எந்த காரியம் பண்ணாலும் ஹரின்னு சொல்லி பண்ணு, ஹரிஸ்மரணையோட பண்ணு, ஹரிநாமத்தோடு சொல்லு. ஹாசதா ஹேலதா ஹரி போலாவோம். அப்புறம் ஹரி போலா காதா ஹரி போலா காதா சர்வ காரிய கரிதா ஹரிபோலாவோ. ஹரிபோலா காத்தா பாடும்போது ஹரிநாமத்தை தவிர எதுவும் பாடாது, ஹரியை மட்டும் பாடு, வேற யாரும் பாடாது. ஹரிநாம கீர்த்தனம் வினவை. மத்ய புராண வச்சனம் எம்பெருமானா ஸ்ரீபாஷத்தை எடுக்கார். பாஷா கீர்த்தனம் பண்ணப்படாது. எம்பெருமானை பற்றி இருந்தால் பாஷா கீர்த்தனம் பண்ணலாம், இல்லை பாஷா கீர்த்தனம் பண்ணப்படாது. ஸ்ரீபாஷத்தை எம்பெருமானார் சாதிக்கிறார். பாஷா கீர்த்தனம் பண்ணக்கூடாது. மத்ய புராண வச்சனம் எடுத்து காட்டுறார். பூர்வபக்ஷி ஆக்ஷேபம் பண்ணுறான். என்ன ஆக்ஷேபம் பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், தேவதைகள் எல்லாம் இத்தனை தேவதைகள் இருக்கே பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே மத்ய புராணத்திலேருந்து ஒரு வச்சனம் எடுத்து எம்பெருமான நிர்வாகம் பண்ணி ஒரு ராஜா நாட்டை விட்டு ஒருத்தனை துரத்திட்டான். ஏண்டா துரத்தின அப்படின்னு சொன்னால், அவன் பாஷா கானம் பண்ணான்னு இருக்குது. பூர்வபக்ஷத்தை எடுத்து காட்டுறான். உடனே எம்பெருமானா சொல்கிறார், அவன் பாஷா கானம்னு சொன்னது அந்த பாஷா கானம் இல்லை, ஹரி எம்பெருமானை தவிர்த்து மற்ற பாஷா கானத்துக்காக அந்த ராஜா அவனை ஊரை தள்ளி வச்சான் அப்படின்னு மத்ய புராணத்திலேயே வச்சனம் இருக்கு பாருன்னு எம்பெருமானார் ஸ்ரீபாஷத்தில் காட்டுறார். இப்போ அதை தான் சொல்கிறார். பாடும்போதும் ஹரிபோலா காத்தா, ஹரிபோலா காத்தா, கானா சாப்பிடும்போது உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தில் எல்லாம் கண்ணன் சொல்லும்போது ஹரிஹரின்னு சொல்லுண்டே சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் சொல்கிறார். அப்புறம் என்ன பண்ண, சர்வ காரிய கரிதா, எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும் பெருக்கினா கூட ஹரின்னு சொல்லி பண்ணு, எந்த வேலை பண்ணாலும் ஹரிநாமத்தை சொல்லுண்டே பண்ண. சர்வ காரிய கரிதா ஹரிபோலாவோ. அடுத்த சொல்கிற அது மட்டுமா, ஹரி போலா ஏகாந்தி ஹரி போலா லோகாந்தி தேக தியாகி தாந்தி ஹரி போலாவோ. ஏகாந்தமாக இருக்கும்போதும் ஹரியை சொல்லு, ஏகாந்தம் இருக்கும்போது வேறு ஏதாவது சொல்லலாம்னு நினச்சுட்றாத, அப்பவும் சொல்லணும். அப்புறம் அது மட்டும் இல்லை, ஏகாந்திகளாக இருக்கவா கூட ஹரிநாமத்தை தான் சொல்கிறா அப்படின்னு அர்த்தம். ஹரிபோலா லோகாந்தி இல்லை, மக்கள் கூட்டத்தில் இருக்கும்போது இருந்தாலும் சரி, லோகமே கத்தின்னு இருந்தாலும் சரி, அவளையும் ஹரிநாமம் சொல்லுன்னு சொல்லி பழக்கு அப்படின்னு சொல்கிறார். தேக தியாகி தாந்தி. அதுக்கப்புறம் சரீரத்தை விடும்போது ஹரிநாமத்தை சொல்லுண்டே விடு. தேக தியாகி தாந்தி ஹரிபோலா. அடுத்து சொல்கிறார், ஹரிபோலா பாண்டதா ஹரிபோலா காண்டதா உத்ததா பைசதா உத்ததா பைசதா. ஹரிபோலா பாண்டதா, யாரோட சண்டை வந்து நீ அடிச்சுட்டு இருந்தனா அப்போ ஹரின்னு சொல்லி அடி சொல்கிறார். சண்டை யார்கிட்ட போட்டனா ஹரிஹரின்னு சொல்லிட்டு சண்டை போடும். வர எப்படி வரும் வரும் அவர் சொல்கிறார். அவர் பார்க்குறது கண்ணு இருக்கா இல்லைனா அவர் சொல்கிறார். அப்புறம் ஹரிபோலா காண்டதா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, தானியத்தை இடிப்ப பேர், அப்போ ஹரிநாமத்தை சொல்லி இடி. பெரியவாள்லாம் இப்போ எங்கள் பாட்டி இல்லாமல் கூட தளிகை பண்ணும்போது சீவச்சன பூஷணம்லாம் மூக்கு சுடிலாம் சொல்லிட்டு தான் பண்ணுவாள். அது மலையேறி போச்சு, தளிகை ஒழுங்காக பண்ணால் போதும்னு இருக்குது. அதனால் ரகசிய கிரந்தங்களை சொல்லிட்டு தான் பண்ணுறதுங்கிறதுலாம் வச்சு நம்ம சம்பிரதாயத்தில் பெரியவாள்லாம் இப்போவும் இருக்கிறோம். ஞானிகள் இல்லாமல் இருக்க மாட்டா. எம்பெருமான் யாருக்கும் அந்த சுகிருதத்தை அருளி இருப்பான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதான் சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், ஹரிபோலா ஜனி ஹரிபோலா விஜனி ஏக ஜனார்தனி ஹரிபோலா. மக்கள் நடமாட்டம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஹரி ஹரி ஹரின்னு உறக்க சொல்லு, ஹரிநாமத்தை சொல்லுண்டே இரு. ஹரிபோலா விஜனி. மக்கள் இல்லாமல் வெத்து காடுகளில் நீ போகும்போது பயம் ஏற்பட்டால் அதுக்கு ஹரின்னு சொல்லு. ஹரிஹரதி பாப்பானி துட்ட சிந்தையந்தி. ஹரி சொன்னாலே பாபங்கள் போயிடும், நமக்கு பயம் போய்விடும். ஹரிபோலா ஹரி என்று சொல்லு அப்படின்னு யார் சொல்கிறா? ஏகா ஜனார்தனி. தன்னுடைய பரம்பரையை சொல்கிறார். இது நான் சொல்லலை, ஆச்சாரிய பரம்பரையில் வந்த உபதேசம். என்னுடைய ஆச்சாரியரான ஜனார்தனர் சொல்லி கொடுத்தது இது. அவர் சொல்லுகிறார், ஏகா ஜனார்தனி ஹரிபோலா ஓ ஓ ஹரிபோலா தேதா ஹரிபோலா கேதா. இது மராட்டி ஆகிடுத்து. அடுத்தது குஜராத்தி ஒன்று சொல்லிவிட்டு அடியன் முடிச்சுடுறேன். ஏதோ ஒரு பாஷை அடியன் நேரமாக எடுத்து விட்டுலாமா நிற்கிட்டுமா? சரி. அடுத்தது இவரை சொல்லியே ஆனோம். வைஷ்ணவன் எப்படி இருக்கணும்னு லக்ஷணம் சொன்னவர் நரசி மேத்தா. அவர் சொல்லலைன்னா நமக்கு நிறைய சீவச்சனம் பூஷணத்தை லட்சணம் சொல்லியிருக்கா. உலகத்திற்கு எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாக வைஷ்ணவ ஜனதோ என்கிற பாடலை பாடினவரான நரசி மேத்தா. வைஷ்ணவன்னா எப்படி இருக்கணும்னா அது பிரகாரம் பார்த்தா ஒன்று கூட அடியன் இடத்துல இல்லை. அதனால் அடியன் வைஷ்ணவன் இல்லை.
அந்த வைஷ்ணவ பரம்பரையில் அன்வயம் இருக்குது, அவ்வளோதானே தவிர வைஷ்ணவன்னு சொல்லிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. வைஷ்ணவன்னா இருக்கணும் ரொம்ப கஷ்டம் சுவாமி, அவ்வளோ விஷயம் இருக்குது அதில். அவர் சொல்லிருக்க வைஷ்ணவன் அப்படின்னு சொல்கிறது இருக்குது. அவர் அந்த நரசிம்ம மேத்தா சொல்கிறார், அவருக்கு அனுபவம் ஏற்பட்டு, உலக அனுபவம், அவர் நிறைய கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கார். அதில் ஒரு இடத்த அவர் சொல்கிறார், நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், அவர் ஜனார்தன எனக்கு அவர் என்ன சொல்கிறார், எங்கள் ஆச்சாரியன்னு சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சமுத்திரம் ஓஞ்சி நீ சமுத்திரத்தில் இறங்க முடியாது. அப்போ சமுத்திரம் ஓயிற வரைக்கும் காற்றுல நீ இருக்க முடியாது, சமுத்திரம் ஓய போகிறது இல்லை. அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டு தொலைச்சாதாங்கிற, நீ எல்லாத்தையும் விட்டு தொலைச்சாதான் நடக்கும், இல்லைன்னா நீ பெருமாள் பக்கத்தில் போக முடியாது சொல்கிறார். நாராயணனு நாம ஜலேட்ட வாரே தேனே தஜியே ரே, நாராயணனு நாம ஜலேட்ட வாரே தேனே தஜியே ரே, மனசா வாச்சா கர்மணா கரீண லக்ஷ்மீவரனே भजिए रे, मनसा वाचा कर्मणा करीण लक्ष्मीवरने भजिए रे. நீ நாராயணான்னு சொல்லும்போது நாராயண நாமத்தை யாராவது தடுத்தானா அவளை தூக்கி போடு, தூக்கி போடு. நலந்தரும் சொல்லினான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம், அழ்வார் சம்பிரதாயம். நாராயண நாமத்தை சொல்கிறவளை தடுத்தானா அவளை தூக்கி கடாசுங்கிறது, தடுப்பவளை தூக்கி போடு, அவளை கண்ணாலே பார்க்காத சொல்ற. நாராயணனும் நாமஜலேடா வாரே தேனே தஜியேரே, அவளை திறந்துடு, அவள் பக்கத்தில் திருப்பி போகாத. அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, மனசா வாச்சா கர்மணா கரீண லக்ஷ்மீவரனே பஜியேரே. ஸ்ரீ சம்பிரதாயம், ராமானுஜ சம்பிரதாயம், அதெல்லாம் ஸ்ரீ சம்பிரதாயம் வராது. பிராட்டியோட கூடிய எம்பெருமான்ங்கிறது வடக்கே சம்பிரதாயத்தில் கம்மி. அவள் பிராட்டி ஸ்தானத்தில் ராதை இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாள். இங்கே லக்ஷ்மி வரனேன்னு ஸ்பஷ்டமாக சொல்கிறார் நரசிம்ம மேத்தா. பிராட்டியோடு கூடியவளான, பெரிய பிராட்டியோடு கூடியவனான அந்த எம்பெருமானை திருக்கரணத்தாலும் நினைத்து வணங்கு. மனசேக்கம் வச்சசேக்கம் சொல்கிறாள் இல்லையோ, மனசு அந்நியத்து வச்ச அந்நியத்துனா துராத்மா. அப்படி இல்லாமல் திருக்கரண சுத்தி, மனம் மெய் வாக்கு கருமத்தினாலே திருக்கரண சுத்தியாலே எம்பெருமானை நினை அப்படின்னு சொல்கிறார். அதை சொல்கிறார். அதை சொல்கிறார், குளனே தஜியே குடும்பனே தஜியே தஜியே மானே பாபரே. குளனே அப்படியே உடல் எனக்கு உருகிறது உடம்பு. குளனே தஜி, எனக்கு ஒன்றும் குஜராத்தியும் தெரியாது ஒன்றும் தெரியாது, ஆனால் இந்த அர்த்தம் தெரிஞ்சதுனால உடம்பு சிலிர்க்கிறது அப்படியே. குளனே தஜியே குடும்பனே தஜியே तजिए माने बापरे भकिनी सुत धाराने तजिए जेम तजे कंचुकी सापरे नारायणनो नाम जलेटा बारे तेने तजिए रे कुलने तजिए பெருமாளை வணங்குவதற்கு உன் குடும்பம் ஒத்துழைக்கலைன்னா குடும்பத்தை உதறி தள்ளு. குலனே தஜிய, முதல்ல உன் குலத்தை விடு, தொண்டர் குலத்துக்கு வா. அடுத்தது சொல்கிறார், குலனே தஜிய குடும்பனே தஜிய. உனக்கு எல்லாரும் நல்ல பதத்தால் மனை வாழ்வர்னு சொல்கிறோம், எம்பெருமானா நல்ல பதத்தால் மனை வாழலையே, அதுதானே அவருக்கு பெருமையாக இருந்தது. அப்படி இல்லை அவரால் என்ன பண்ணியிருக்க முடியும்? குடும்பனே தஜியே, பெருமாள் கிட்ட போக முடியாது சொல்கிறார். எல்லாம் கேட்க கேட்க கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, உண்மை அதுதான். குலனே தஜிய குடும்பனே தஜியே தஜியே மானே பாப்பரே. தேவைப்பட்ட அப்பா அம்மாவையும் விட்டுடு. உன்னுடைய விஷ்ணு பக்திக்கு நாராயண பரத்துவத்துக்கு விருத்தமாக அப்பா அம்மா இருந்தானா அவளையும் போட்டுடு. அது சாமானிய தர்மம், விசேஷ தர்மம் அது இல்லை. அவள் சொல்கிறார், தஜியே மானே பாப்பரே. அடுத்து சொன்ன பக்கினி சுத தாரானே தஜியே. அடுத்த விஷயம் சொன்னார், எங்கள் அக்கா, என் தங்க, எங்கள் அண்ணா, எங்கள் தம்பி, இதெல்லாம் எம்பெருமானுக்கு விருத்தமாக இருந்தால் தொலைச்சி விடு, யோசனையே பண்ணாத அப்படின்னு சொல்கிறார். பக்கினி சுத தாரானே, நல்ல பதத்தால் மனை வாழ்வர்னு சொன்ன அவரே கொண்ட பெண்டில் மக்கள் உற்றா சுற்றத்தை வர பிறரும் கண்டதோடு பட்டதால் காதல் மற்றும் யாதுமே. அடுத்த பாட்டு இது முடிச்சு அடுத்த பாட்டு, நல்ல பதத்தால் மனை வாழணும்னு சொல்லி வாயே அவருக்கு வளர்ந்துருக்காது, அதுக்குள்ளே கொண்ட பெண்டில் மக்கள் விட்டா சொல்லி எல்லாத்தையும் விடு வேறு திருப்பி. அதுதான் சொல்கிறார். அழ்வார் தான் சொன்னதான் அவர் சொல்கிறான். இப்போ சொல்கிறார், பகினி சுத்த தாரானே தஜியே, அவளையும் விட்டுடு. ஆகியவத்தை எப்படி விடணும்னு கேட்டார். இதான் விஷயம் பாருங்க. பகினி சுத
தாரானே தஜியே தான் உயிர் ஜேம் தஜே கஞ்சுக்கி சாப்பரே. நீ ஒன்றே ஒன்று பண்ணு, இந்த பாம்பை பாரு. இந்த பாம்பு என்ன பண்ணுறது? அதுக்கு பேர் நல்ல பாம்புன்னு பேர். அது என்ன பண்ணுறது? தோலை உரிச்சி போட்டுருது. தோலை உரிச்சி போட்டுட்டு அந்த தோலை பற்றி கவலைப்படாமல் திருப்பி போகிறது. அது எப்படி தோலை உரிக்கிறதோ இந்த சுற்றி இருக்க மொத்த தோலையும் உரிச்சி போட்டு போ சொல்கிறார். ஜேம் தஜே கங் சுக்கி சாப்பரே. அதனால் விஷம் உள்ளதான பாம்பு தன் சட்டையை எப்படி கட்டி எழுறதோ அது போல் இவாளை தூக்கி போடு. ஏன்? இவாளெல்லாம் எம்பெருமானை அடைவதற்கு தடையாக இருந்தால் அது சொல்கிறார். இதுக்கு இவாள் தடையாக இருந்தாள் என்று சொன்னால் எம்பெருமானாருக்கு தடையாக இருந்ததுனால தான் நம்ம சொல்கிறோம். அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? திருப்பி அதை சொல்கிறார். அதை முடிக்கலை. உடனே அங்கே பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறான், சுவாமி இதெல்லாம் கஷ்டம் சுவாமி, இதெல்லாம் யாராவது இப்படிலாம் பண்ணியிருக்காளா? நீர் பாட்டுக்கு ஏதோ சொல்லிவிட்டேற, இந்த மாதிரிலாம் யாராவது பண்ணாளான்னு கேட்ட. அது சொல்கிறார், பண்ணியிருக்கார். யார் பண்ண? பிரதம பிதா பிரஹ்லாதனே தஜியோ. பிரஹ்லாதான் அப்பா விட்டுட்டான். சொத்தை பெத்த அப்பா தானே, விடலாமா? சாமானிய சாஸ்திர பிரகாரம் அப்பா உங்களுக்கு கைவிடக்கூடாது. பிரதம பிதா பிரஹ்லாதனே தஜியோ நவ தஜியோ ஹரினு நாமரே. அதனால் முதல் தந்தையான இரண்யனை அவனை விட்டுட்டு பிரஹ்லாதான் அவனை விட்டுட்டு திறந்துட்டான் அவன். ஆனால் அப்பாவை திறந்தானே தவிர ஹரிநாமத்தை திறக்கவில்லை. பிரதம பிதா பிரஹ்லாதனே தஜியோ நவ தஜியோ ஹரினு நாமரே. அடுத்த விஷயம், பரத சத்ருக்னே தஜி ஜனேத நவ தஜியே ஸ்ரீராம் ஹரே. அடுத்து சொன்னார் பரத சத்ருக்னன். அடுத்து அவள் என்ன பண்ணானா? தாயான அம்மாவே விட்டுவிட்டா. ஒருத்தன் அப்பாவை விட்டான், ஒருத்தன் அம்மா விட்டான். நீ அப்பா அம்மாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டே இருக்கிய. இவள் இப்போ சாமானிய சாஸ்திரத்தை வாழ மதிச்சால. பிரகலாதன் அப்பாவை விட்டானே. பரத சத்ருக்னன் என்ன பண்ணான்? ஏன் வச்சுட்டான்? பரதனும் சத்ருக்னன் ஏன் வச்சுட்டானா, இவளை துரத்தினா ராமருக்கு மனசு கட்டமாக இருக்குங்கிறதுக்காக ஒன்றும் சொல்லாமல் இருந்தான் தான் பூர்வாச்சாரிய வியாக்கியார் எழுதுறா. அவளுக்கு இஷ்டம் இல்லை. இப்போ அதை சொல்கிறார், பரத சத்ருக்னம் தஜி ஜனேத நவ தஜியே ஸ்ரீராம் ஹரே. இவ்வளவும் பண்ணாலே தவிர பரத சத்ருக்னன் ராம நாமத்தை கைவிடலை. ராமன்னு சொல்லக்கூடிய வாசனத்தை அவள் விடலை. எவ்வளோ கஷ்டம் அவளுக்கு வந்தது. பரதன் எவ்வளோ கஷ்டப்பட்டான். சத்ருக்னன் வாழ்க்கையில் கஷ்டம் வராமல் இருக்குமா? கஷ்டம் வராமல் யாராலும் வாழ்ந்துட முடியும்? கஷ்டம் வந்து தானே தீரும். ஏற்ற சுழலில் அந்த சுழலில் எல்லோரும் ஊந்து ஏந்து தானே வந்து ஆகணும். அதனால் எனக்கு இப்போ நான் இன்னொருத்தருக்கு நாளைக்கு அவ்வளோதான் வாழ்க்கையில் இருக்குமே தவிர அப்போ கஷ்டம் ஏற்ற இறக்கம் இல்லைன்னு இதில் பிரமிச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? அதனால் பரத சத்ருக்னன் வந்த கஷ்டம் பிரகலாதனுக்கு வந்த கஷ்டத்தை காட்டணுமா உங்களுக்கு கஷ்டம் வந்துடுத்துன்னு கேட்குறது. அவனை காட்டிலும் உங்களுக்கு என்ன பெரிய கஷ்டம் வந்துடுத்து உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில்? பரத சத்ருக்னை காட்டிலும் நமக்கு இப்போ என்ன பெரிய கஷ்டம் வந்துடுத்து? ஒரு கஷ்டமும் வரலையே அப்படின்னு சொல்லி கடைசியில் முடிக்கிறார். பிரஜவனிதா விட்டலனே காஜே சர்வதஜீனே சாலிரே. பிரஜபூமியில் இருக்கக்கூடிய அது மட்டுமா? இப்போ அடுத்து கிருஷ்ணாவதாரத்துக்கு போகிறார். பிரஜபூமியில் இருந்த கோபிகள்லாம் என்ன பண்ணா? மொத்தத்தையும் விட்டுட்டு புஷ்ப பெருமாடு ஓடிவிட்டா. எல்லாத்தையும் திறந்து பெருமாடு ஓடிவிட்டா. பிரஜவனிதா விட்டலனே காஜே சர்வதஜீனே சாலிரே भने नलसैयो बृंदावनमा मोहन साधे माली रे मोहन साधे माली रे नारायणनु नाम जलेदा वारे तेने तजिये रे. பக்தனான நரசிம்மேத்தா நான் சொல்கிறேன், பிருந்தாவனத்தில் அவள் போயிட்டு உங்களுக்கு உடனே சந்தேகம் வந்துடும், இவெல்லாம் திறந்துவிட்டா நம்ம கதி என்ன ஆகுன்ட்டுன்னு. நான் எல்லாம் திறந்துவிட்டேன்னா அப்புறம் நாளைக்கு காத்தால நான் என்ன ஆவன் சந்தேகப்படாத. எம்பெருமானை நம்பு, அவனிட்ட வழக்காக இரு, அவனுக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணு, அவனுக்கு மட்டுமே உன் வாழ்க்கையை கொடு. நாராயண நாமத்தை தவிர வேறு எதுவும் உன்னுடைய வாழ்க்கையோ உன்னுடைய ஆத்மாவை எதையும் காப்பாற்றாது. அதனால் நித்தியம் சொல்ல வேண்டியது எது? நாராயணனு நாம ஜலேடா வாரே தேனே தஜியேரே என்று சொல்லி நரசிம்மேத்தா முடிச்சுட்டார். அதனால் இதுக்கு மேலே அடியேன் மணி மேலே ஒரு 10 நிமிஷம் அடியேன் எடுத்துவிட்டேன். நிறைய பஞ்சாபிக்காரா பண்ணது இருக்குது, உருதுவில் பண்ணது, கிருஷ்ணனை பற்றி உருதுவில் முஸ்லீம்கள் எல்லாம் கண்ணன் பெருமானை பற்றி பாடினதுலாம் இருக்குது. அப்படிப்பட்டதெல்லாம் நிறைய கிருஷ்ண பக்தி உருது கவிஞர் பாடிருக்கான். कृष्ण नाम कजी तजीरे
கிருஷ்ண நாம கஹீரே. இவாள்லாம் முஸ்லீம். ஏன் சூர்தாஸ் ஒரு 2 நிமிஷம் அடியேன். சூர்தாஸ் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த சூர்தாஸுக்கு அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவருக்கு கண்ணு இல்லை. இந்த ஒரு சரித்திரம் இருக்குது. பெருமாள் வந்து உனக்கு கண்ணு கொடுக்குறேன்னாராம். கண்ணு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் அந்த ஞான திருஷ்டியில் அவருக்கு அது 2 விதமான வருஷம்னு சொல்கிறா. அது இருக்கட்டும். அவருக்கு கண்ணு இல்லைன்னு, கண்ணு அவருக்கு பிறவிலேயே அவர் குருடன் அப்படின்னு அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறா. அப்படி பண்ணும்பொழுது பெருமாள் வந்து அவருக்கு கண்ணை கொடுக்குறேன்னு சொல்லி அவருக்கு ஞான கண்ணை கொடுத்து பெருமாளுடைய அவதாரங்கள்லாம் அனுபவிச்சாராம். அனுபவித்து முடிச்சுட்டு கண்ணை திறக்கணும். பெருமாள் சொன்னாராம், இனிமேல் நீ இந்த லோகத்தையும் பார்க்கலான்னாராம். நான் கண்ணை திறக்க மாட்டேன், எனக்கு இனிமேல் கண்ணு திறக்க வேண்டாம். ஏன்னா எந்த கண்ணால் உன்னை பார்த்தனோ அந்த கண்ணால் இனிமேல் நான் யாரையுமே பார்க்க மாட்டேன். எனக்கு இனிமேல் மற்ற சக்ஷுஷால் வேறு யாரையும் பார்க்க வேண்டாம். எப்படி சொல்கிறார்? அக்கியா ஹரிதரசன கீ பியாசி, அக்கியாம் ஹரிதரசன கீ பியாசி, அக்கியாம் ஹரிதரசன கீ பியாசி, அக்கியா ஹரிதரசன கீ பியாசி, அக்கியா ஹரிதரசன கீ பியாசி. கண்ணானா எம்பெருமானே, உன்னை பார்ப்பதற்கு என் கண்ணு ஏங்கிறது, உலகத்தை பார்க்கறதுக்கு என் கண்ணில் ஏக்கம் இல்லை. தேகோ சாஹத கமல நயன கோ நிசதின ரகத உதாசி, நிசதின ரகத உதாசி, அகியா ஹரிதரசன கீ பியாசி. தேக்கும் சாஹத கமல நயனகோ, உன் தாமரை கண்ணை பரமபுருஷ லட்சணத்தோடு கூடியதான தாமரை கண்ணை பார்த்ததுக்கப்புறம் வேற கண்ணு எனக்கு வேண்டாம். தேக்கோ சாகத்த கமல நயனக்கோ நிசதின ரகத்த உதாசி, இரவும் பகலும் அந்த தாமரை கண்ணை மட்டுமே பார்க்கணும். நான் ஏங்கி ஏங்கி என் மனசு போகிறது. இந்த சிந்தனை தவிர உன்னை வேற கண்ணால் நான் எதையுமே பார்க்க வேண்டாம். கேசர திலக மொத்தின கீ மாலா பிருந்தாவன கேவாசி. நீ எப்படி இருக்க? சந்தன திலகம் முத்து கோத்த மாலை எல்லாம் அணிஞ்சிருந்து பிருந்தாவனத்தில் வசிக்கிறது, அதெல்லாம் எனக்கு கண்ணு திருஷ்டியில் காட்டுறையே. இப்போ இதெல்லாம் விட்டுட்டு இந்த ரத்தமும் நரம்பும் இருக்க இந்த கண்ணா எனக்கு தேவை, இது எனக்கு எதுக்கு? அடுத்து சொல்கிறார், காஹு கே மன்னகி கோ ந ஜானத லோகனு கே மனுகாசி. உலகத்திற்கால என்னை பார்த்து பைத்தியக்கார பையன் சிரிக்கிறா, என்னை கை கொட்டி சிரிக்கிறா எல்லாரும் லோகனுக்கே மனு ஹாசி. அட பைத்தியக்கார பையில கண்டு கொடுக்குறாருன்னா பெருமாள்கிட்ட போனால் என்ன கேட்கணும்? கோவிலுக்கு 99.9% என்ன கேட்குறா? பெருமாள்கிட்ட அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறா இல்லை. எங்கள் சுவாமி சொல்லுவார், பெருமாள்கிட்ட போய் என்ன கேட்பானா, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறவா ரெண்டாவது. முதல் ப்ரியாரிட்டி என்னன்னா, பெருமாள்கிட்ட போய் என் மனசுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. நம்ம பிரார்த்தனை என்னது? நான் என்ன நினைக்கிறோம் அதை நீ பண்ணி கொடு. அகங்காரம். பிரார்த்தனைங்கிறது அகங்காரம் தானே. அது எம்பெருமான் பிரார்த்தனை கேட்குறது வேறு. எம்பெருமான் கிட்ட போய் எதாவது வேணும்னு கேட்குறோன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு தெரியாதா? சிட்டி பண்ணவன் அவன். நமக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கணும் அப்புறம் அவனுக்கு தெரியுன்ற நம்பிக்கை நம்ம இருந்தால் போய் கேட்க மாட்டோம். சரி கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் என்ன நினைக்கிறோன்னா, எனக்கு இது அது வேணும் இது வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் திருவுள்ளத்தை அனுசரித்து உன் திருவுள்ள இருக்கட்டும். இதுதான் இந்த இடத்த விஷயத்தை சொல்கிறார். அதை இந்த இடத்த சொல்கிறார், காஹு கே மன் கே கோ ந ஜானத லோகனு கே மனுகாசி. பெருமாள்கிட்ட போய் ஒன்றுமே கேட்க தெரியாத பயல்னு என்ன உலகத்தார் பார்த்து சிரிக்கிறா. யாரு கூற தழுவான போல கண்டு கொடுக்குறேன்னா வேண்டாம் நான் ரோலியோ. சூரதாச பிரபு துமரத ரசபீன லேகோ கரவத காசி. அதனால் எம்பெருமானே, உன்னுடைய தரிசனம் என் கண்ணுக்கு இழக்கவில்லை, எனக்கு கிடைக்கல, இந்த கண்ணு தான் நீ கொடுப்ப அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இத்த மீறி இந்த கண்ணை நீ கொடுத்தே தீர்வே எனக்கு அப்படின்னு நீ சொன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? லேகோ கரவத காசி, நேராக காசிக்கு போய் உசுரை விட்டுடுவேன். ஏன்னா ராமநாமம் அங்கே தானே சொல்கிறார் பரமசிவனார். அட்லீஸ்ட் நான் ராமநாமத்தை கேட்டுண்டாது உசுரை விடணும். அதனால் ரேகோ கரவத்த காசி. அதனால் எனக்கு கண்ணெல்லாம் கொடுக்காத. கண் எனக்கு இந்த லோக்கத்தில் பார்க்கக்கூடிய இந்த திருஷ்டி ஆகிற கண்ணனை அக்கியா ஹரிதனசரக்கி பியாசி எனக்கு கொடுக்காதே என்ன சொல்லி முடிச்சுட்டார். ரொம்ப அதிக பிரசங்கமாக அப்படின்னு எடுத்துவிட்டேன். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு ஆர்வம் தான், ஆர்வ கோளாறுன்னு வச்சுட்டாரும் சரி.
அதனால் சொன்னதுக்கு மேலேயும் நேரத்தை ஒரு 15 நிமிஷம் அடியேன் எடுத்துட்டேன். அதனால் எல்லோரும் சமைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். ரொம்ப பெரியதான விஷயம். ஒன்றே ஒன்று தான், பாரத தேசம் முழுக்க ஒரே மனசில் நிறைஞ்சிருக்கு இன்னி வரைக்குங்கிறது தான் அதில் விஷயம். கிருஷ்ணபக்தி, ராமபக்தி, விஷ்ணு பரத்வம் என்பது பாரத தேசம் முழுவதும் இப்போது நவீன காலத்தில் ஐரோப்பிய ஆப்பிரிக்கா கண்ட்ரிலாம் கூட கிருஷ்ணா மூமெண்ட்டு போயிடுத்து. எல்லா இடத்துலையும் இப்போது கண்ணன் பெருமாவுடைய பரத்துவமானது இப்போ இங்கே தான் நாம் தான் மறந்து போயிட்டோம். அங்கெல்லாம் பெரிய விஷயங்களை பண்ணி அவள்லாம் டிவியெல்லாம் பார்த்தா ஆப்பிரிக்கன்ஸ் எத்தனை பேர் இருக்கார், எத்தனை பஜனை எப்படி தான் பாடுறா அவள்லாம் திருப்பி அப்படின்ன போது. அதனால் விஷ்ணு பரத்தோன்னு, விஷ்ணுவுக்கு பரத்தோன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது சித்தம். அதை நாம் சொல்லி ஒன்றும் நம்ம ஆகவே போகிறதில்ல. அது சித்தம் என்பது நாராயணன் பரதேவத்தைன்னு சொல்லி நமக்கு தெரிய வேண்டிய விஷயமே கிடையாது. ஆனால் இக்காலத்தை சொல்லலைன்னா என்ன தெரியறதுன்னா, டிவியில் யாராவது ஒருத்தர் ஒரு கயிறு கட்டினா இது சரியாக போடுனா உடனே அங்கே போய் கயத்தை கட்டின்னு போடுறோம். அந்த கஷ்டம்தான் இருக்கிறதுனால அதனால் இதெல்லாம் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு இருப்பதனாலே அதனால் இதை சொல்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு 6-7 நான் ஒரு லாங்குவேஜ் மொழிகள்னு வச்சுட்டு சில விஷயத்தை அடியேன் எடுத்துட்டு விண்ணப்பித்தேன். நிறைய சொன்னது ரொம்ப கம்மி, விட்டு போனது 99.9%. 0.1% கூட ஒழுங்காக சொல்லலை, அதையும் ஒழுங்காக சொல்லலை. ஏதோ ஆழ்வார் வந்து எங்கனே சொல்லினோம் இன்பம் பயக்கும்னார். அது அடியனுக்கு தான் ஏதோ எங்கனேனா என்ன அர்த்தம், ஏதோ மாதிரி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் எங்கனேனா ஏதோ மாதிரி சொல்கிறதா, ஏதோ மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி சொல்கிறோம். இருந்தாலும் அப்படி சொன்னாலும் உடல் எனக்கு உருகுமாறோ என் செய்யேன் உலகத்தீரேனர். அது நமக்கு வருது. எம்பெருமான் உள்ளே இருப்பதுனால நாம் வேண்டானாலும் அவன் உக்காண்டு உடம்பை ஆட்டுன்னு ஆட்டுறான். அது நாம் என்ன பண்ண முடியும்? அதை நம்ம விலகி நமக்கு விலகி இருக்க முடியாது. இருக்க தெரியல, நமக்கு இருக்கணும்னு நினச்சாலும் போக முடியல. அந்த மாதிரி சிறையில் போட்டு யான் பெரியன் நீ பெரியன் அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்கான். பெரிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு மாநாடு, இவ்வளோ பெரியவா இத்தனை பேர் வந்து அந்தந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவா எல்லாருமே எம்பெருமானுடைய பெருமை என்னங்கிற விஷயத்தை, எவ்வளோ விஷயம், எவ்வளோ தத்துவ உபதேசங்கள், இவ்வளவும் எதுக்கு அவளுக்கு அனுபவம் ஏற்பட்டு போச்சு. இதெல்லாம் அவள் எழுதி வைக்கணும் அவசியமே கிடையாது. ஏன் எழுதி வச்சானா, அவர்கள் தாங்கள் நம்பியதை இல்லை, தாங்கள் உணர்ந்ததை மற்றவாளுக்கு சொன்னான். ஆழ்வாரிடத்தை போய் திருவாய்மொழி 1000 நீ தானே பாடினீர்னார். இந்த நீ தான் பாடினேன்னு என்ன போய் கேட்குற? நான் எங்கே பாடினேன்னா, யானாய் தன்னைத்தான் பாடி தென்னாவென்னும் என்னம்மா திருமாலிவன் சோலையானே. திருவாய்மொழி நான் எங்கே பாடினேன்? திருமாலிவன் சோலை அழகன் தான் பாடிட்டான். அவனுக்கு 1000 பாட்டு பாடிக்கணும்னு ஆசை, யாருக்கிட்ட வருதுன்னு பார்க்கல. எங்குள்ளே வந்து உக்காண்டான், 1000 பாட்டு பாடினா என்னை விட்டு கிளம்பி போட்டான். அதனால் நான் பாடினது அங்கே ஒன்றுமே கிடையாது என்று சொன்னது போல் அதை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கா அருளாளர்கள். அப்படிப்பட்ட அருளாளர்களுடைய மாநாடு திருவரங்கமாகிற இந்த பூமியில் பூர்வாச்சார கால் பதித்த இந்த எல்லா மண்ணுமே ரகசியம் விளைந்த மண்ணு தான் இது. அதுக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட திருவரங்கத்தில் இப்படிப்பட்டதான ஒரு பெரிய விஷயத்தை அடியேன் ஒன்று தான் சுவாமி எடுத்து விண்ணப்பிக்கிறேன். இது சஷ்டிது பூர்த்தியிலிருந்து இது தொடக்கமாக சுவாமி வச்சுண்டு சதமான மகோத்சவம் பரியந்தமாக வருஷா வருஷம் இதை போல ஒரு மாநாடு அடியேன் சொல்லிடுவது சுலபம், இருந்தாலும் ஆசைப்படுறத சொல்கிறேன். இதை மாதிரி இந்த மாநாடு நடத்தணும். இதை மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இதை நடத்தி இதை மாதிரி இவ்வளவு பேர் பண்ணியிருக்கா போகிறாங்கிறத ஒரு மேடையில் இருந்து நம்ம சொன்னால் தான் இவளுக்கு இவ்வளோ இருக்காங்கிற விஷயமே போய் சேரும். அதனால் இது ஒரு பெரிய முயற்சி. ஒன்றும் சொல்லிடலாம், ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி கஷ்டம் யாருக்கு ஒன்றுமே கிடையாது. உலகத்தே பெரிய கஷ்டம் ஆர்கனைசர். எங்கள் ஸ்கூல் பசங்களுக்கு காடுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவேன். காடு ஜென்ரேட்டர், அடுத்தது ஓ, அப்புறம் டி டெஸ்ட்ராயர். இந்த ஓங்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன் ஆர்கனைஸ் பண்ணுறது, சிருஷ்டி ஸ்திதி லயம், அதுதான் காடு. இது ஜிஓடி காடு. இதுக்குள்ளே இந்த ஜிஓடியை எழுதினேன்னா ஜி எத்தனை எழுத்து வரும் பாருங்க, ABCDEFG 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ABCDEFGHIJKLMNO 15 15 7 22 ABCD 4 22 4 26 25 பொறுமால் இயம்புமவள் வாழியே. காடுன்னு சொன்னாலே நாராயணன் தான். ஜென்ரேட்டர், ஆர்கனைசர், டெஸ்ட்ராயர். அதனால் ஓ காட் அப்படின்னா அது நாராயணன் தான். சரியா? 26 தத்துவம் தானே நம்மளோட சம்பிரதாயம். இவளை பற்றி என்ன சொல்கிறோம்? பங்கைய பூவில் பிறந்த பாவை நல்லாள் வாழியே, பங்குனியில் உத்திர நாள் பாருதித்தாள் வாழியே, மங்கையர்கள் திலகமென வந்த செல்வி வாழியே, மாலரங்கர் மணிமார்பை மன்னும் அவள் வாழியே,
எங்கள் எழிசேனை மன்னர் கிதம் உரைத்தாள் வாழிய 25 பொருள்மால் இயம்பும் அவள் வாழிய செங்கமல அரங்கம் செழிக்க வந்தாள் வாழிய ஸ்ரீரங்க நாயகியார் திருவடிகள் வாழிய ஸ்ரீரங்க நாயகியார் திருவடிகள் வாழிய திருவடிகள் வாழிய 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 ஏ ஸ்ரீமதே ரமஜாமாத்திர முனிந்தாய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா. கடந்த 1 மணி நேரமாக நமக்கு எம்எஸ் சுபலட்சுமிகிட்ட கேட்குறோமா, போயிட்டு வா கீழே இறங்கி வந்துட்டாளானே தோன்றுறது. அந்த குரல் வளத்தில் அவள் எப்படி பாடுவாளோ அதுதான் சிக்ஷைங்கிறது. அதில் அழகாக விஷயங்களை அப்படியே டச் பண்ணிட்டே போயிட்டார். அதில் வேறு நரசிம்ம மேத்தா வேறு நம்மளை பார்த்து சொல்கிறார், உங்கள் ஆத்துக்காரரா விட்டுடு, உங்கள் அம்மாவா விட்டுடு, உங்கள் அப்பாவா விட்டுடு, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கே சுவாமி போகிறதுன்னா அவள் தான் நாராயணா சொல்கிறதுக்கு எதிர்பார்த்தா எல்லாரையும் விட்டுடு. அது யார் யாருன்னு உதாரணம் சொன்னா இல்லையா. அப்போ விடுறதுன்னா நமக்கு அப்போ அம்மா வேண்டாமா, அப்பா வேண்டாமா, ஆத்துக்காரர் வேண்டாமா, ஆத்துக்காரி வேண்டாமா, குழந்தைகள் வேண்டாமாண்ணா. அதுக்கு மீராபாய் சொல்கிறா, தாத்த மாத பிராத பந்து. இப்போ சொல்லலேன்னு தோன்றது, அந்த பாட்டை பாடணும்னு வச்சுருந்தேன், மீராவை மறந்துட்டேன். எனக்கு அப்பா அம்மா எல்லாம் யாருடானா, எல்லா உறவும் கிரிதர கோபாலன் கண்ணன் தான் அப்படின்னு கேச்சே. அதான் எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வானாள் அம்பினால் அரக்கர் வெறுக்கொலை நெருக்கி அவருயிர் செகுத்த எம் அண்ணல் அப்படின்னு சொல்கிறா இல்லையா. இப்படியாக எல்லா உறவும் அவன் தான். அதில் தான் துவமேவ மாதாச்சன். அதுலேயே பரதத்துவம் அடங்கிடுத்து, இதுலேயே பரதத்துவம் அடங்கிடுத்து. இதுக்கு மேலே பரதத்துவத்துக்கு தேவையானா எல்லா பெரியவாளும் ராம நாம ஜப்பு லேனா ஏ ஜீவன் பனானா ஏ ஜீவன் தோ தினுக்கான்னு ஆரம்பித்தார் கபீர்தாசர். கடைசியில் ராம நாம ஜப்பு லேனா வைகுண்ட ஜானா முடிக்கிறார். நீ எப்போ ராமநாமத்தை சொல்ல ஒரு உபதேசம் வாங்கி நீ சொல்ல ஆரம்பிச்சிட்டியோ அப்போவே நீ வைகுண்டத்தில் உனக்கு ரிசர்வ் பண்ணியாச்சு, நேரம் போக வேண்டியதான். இது மாதிரி எல்லா தாசர்களும் மீராபாய் போன்றவாள்லாம் இவளுக்கெல்லாம் இப்படி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நான். இதை 5 நாள் வைக்காத 10 நாளாக வச்சுருந்தோன்னு வச்சுப்போம், ஒவ்வொருத்தருக்கும் 2 மணி நேரமாக கொடுத்துருக்கலாம். அப்படி தான் கொடுத்துருக்கணும், அதுதான் முறை. ஏன்னா அவ்வளவு வருஷமாக சிக்ஷை எடுத்துன்னு வந்துட்டு நீ 1/2 மணி நேரத்தில் சொல்லு, 3/4 மணி நேரத்தில் சொல்லுன்னா அவள் என்ன பண்ணா, எவ்வளவு சிரமம் தெரியுமோ. உபன்யாசம் பண்ணுறவாளுக்கு தான் தெரியும். இந்த கால அவகாசத்தை கொடுத்துட்டு நீங்கள் பெரிய விஷயத்தை கொடுத்தா அவள் என்ன பண்ண திண்டாடுவா. அடியே ஒரே ஒரு இன்னும் சமம் பேசோட பாட்டு வேற பாடணும். அடியவங்களும் பாடிண்டே தான் உபன்யாசம் பண்ணுறது நிறைய தெரிஞ்ச அளவுக்கு. ஏற்கனவே அவர் சொன்னதே அடியனுக்காக தான் சொன்னார். முதல்ல சாம்பிள் ஒன்று காமிச்சேன், அது வேறு அங்கே ஸ்வரங்கள்லாம் அப்படியே படாத பாடு பட்டு இருக்கு பாருன்னு நாரதருக்கு காண்பிச்சாருன்னு சொன்னா இல்லையா. அடியனுக்கு தான் தோணி. ஏன்னா ஒருதான் நல்ல சிக்ஷை எடுத்துன்னு வரணும். இருந்த போதிலும் எம்பெருமான் எவ்வளவு பாக்கியத்தை கொடுத்தானோ அவ்வளோதான். நான் எல்லா சாதுக்களும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறா, ஆழ்வார்கள் சொன்னது தான். ஒரு தரம் திருவாலி திருநகரில் திருமங்கை ஆழ்வாருடைய க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா ஒரு சப்தாகம் பண்ணார், திவ்ய தேச மகாத்மிய சப்தாகம் பண்ணார். அதில் ஒரு வார்த்தை சொன்னார், பார்க்கணுமே, உலுக்கி பிடித்து. ஆழ்வார்கள் சொல்லாததை எந்த கொம்பனும் சொல்ல முடியாது அப்படின்னு ராணித்தரமாக. ஏன்னா அதான் உண்மை, சத்தியம். அது அனுபவிச்சவாளுக்கு தான் தெரியும். அப்படிங்கச்சு அப்பேற்பட்டதான 2 ஆச்சாரிய புருஷர்களும் சங்கீதத்தினால் பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே அப்படின்னு ஆழ்வார் சொன்ன திருவுள்ளத்தை, சங்கீர்த்தனம்தான் பிராணன், ஓம்காரம்தான் சங்கீதம் அப்படின்னு எடுத்து நமக்கு காண்பிச்சு, இந்த ஓம்காரத்தில் சொல்லப்பட்டதான ஒரே பரமேஸ்வரன், ஈஸ்வரன், மகேசன், அதை ஒருத்தர் பாடியிருக்கார். கணேச சுரேச மகேசன் ஆரம்பித்து ஈசனாவே போட்டுட்டு இத்தனையும் யாருடானா நம்ம கிருஷ்ணன் தான். பாடினவர் ஒரு முஸ்லீம் பக்தர். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால சகல நாமமும் சகல சப்தமும் அவனுக்கு தான் பொருந்தும் அப்படின்னு கீதையிலேயே கண்ணன் சொல்கிறான். அப்பேற்பட்ட விஷ்ணு பரத்துவத்துக்கெல்லாம் கொஞ்சம் நாழி கேட்டுட்டு இருந்தாலும் இல்லை, ஆனால் நமக்கு திக் தரிசனம் இதாண்டா அப்படின்னு காண்பிக்கிறதுக்கு கொஞ்சம் சாம்பிள் காட்டுறது மாதிரி தான். அப்புறமா ருச்சி வந்தவா தத் வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு அதுக்குரிய ஒரு ஆச்சாரியன்ட்ட போய், ஞானம் அனுஷ்டானம் நன்றாக உடையதான ஒரு ஆச்சாரியன்ட்ட போய் என்னமோ சொல்கிறாளே, இப்படி தான் போய் கேட்டார் நடனகோபால் நாயக்கி சுவாமியை. முதல்ல அவர் நேரம் முருகன்ட்ட கேட்கல, முருக பக்தனில் ஸ்ட்ராங்காக இருந்தார். முருகனெல்லாம் இல்லை கண்டீர் சரண் இருந்தார். கடைசியில் ஒரு சமயம் முருகன் நேர காட்சி கொடுத்துட்டு, ஏன்னா எங்கள் ஊர் கதை ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் முருகன் சொன்னா, என்ன நீ
உன்னை தவிர வேறு பரம்பொருள் உண்டா அப்படின்னு கேட்டார். ஏன்னா இங்கே யாரோ அழகர் கோயிலெல்லாம் இப்படி பேசிக்கிறாளே, சுந்தரராஜன் தான் பரபிரம்மம்னு சொல்லிக்கிறாளே. நான் அதெல்லாம் நீ விடு, விசாரத்தெல்லாம் விடு, நேர நீ ஆழ்வார் திருநகரி போ, உனக்கு புலப்படும்னார் முருகன். ஆழ்வார் திருநகரின்னு அது எங்கே எந்த ஊரில் இருக்குது தெரியலையேன்னு கேட்டுட்டே விசாரிச்சுட்டே நடப்பாதையாக தான் வரார். வந்து கடைசியில் ஆழ்வார் திருநகரி சன்னதிக்கு வந்தால் இங்கே ஏதாவது முருகன் கோவில் இருக்கா, முருகன் கோவில் இருக்கான்னு வந்தார். இங்கே ஏது முருகன் கோவில், இங்கே ஆழ்வார் கோவில் தான் இருக்குது அப்படின்ன உடனே வேறு வழி இல்லாத அங்கே வந்தார். அன்றைக்கின்னு பார்த்து மார்கழி மாதம் உற்சவம், ராப்பத்து பகல் பத்து, அன்றைக்கின்னு பார்த்து பாசுரம் 4ஆம் பத்தில் 10ஆம் திருவாய்மொழி, ஒன்றும் தேவும் உலகும் உயிரும். அங்கே இருக்கக்கூடிய வடபத்ராரிய அரையர் சுவாமி அழகா தாளத்தெடுத்து ஒன்றும் தேவும் பாடி, மற்ற எத்தெய்வம் நாடுதிரே நின்ற ஆதிப்பிரான் நிற்க அப்படின்னு உடனே வேலை வெலத்து போயிடுத்து. இந்த ஆதிப்பிரானை விட்டுட்டு அந்த தெய்வம் இந்த தெய்வம் அந்த தெய்வம்னு ஓடுறே, எல்லா தெய்வமும் இவன் உள்ள அடக்கமாச்சே அப்படின்னு அங்கான் என்யா தேவதா ஆகான்னு வேதம் சொல்றது. நாராயணன் உள்ள எல்லாரும் அடக்கம்ன்றச்சே. அதை கேட்ட உடனே இவருக்கு வெலவெலத்து போச்சு. பாதி உற்சவத்தில் போய் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியாது. உற்சவம் முடிஞ்சு திருமாளிகைக்கு போன உடனே இவர் அங்கேருந்து ராமபத்ரன் தான் அவருக்கு பேர், முன்னாடி நடனகோபால் நாயக்கி சுவாமி, நேரம் அங்கேருந்து போய் சேவிச்சுட்டு, சுவாமி அது என்ன நீங்கள் எப்படி சொல்லிவிட்டே? நான் சொல்ல, ஆழ்வார் சொல்கிறார், சாஸ்திரம் சொல்கிறார்னு சொல்லித்துனார். உடனே 2 பேருக்குள்ள கொஞ்சம் தர்க்கமே ஏற்பட்டது. ஆனால் சடங்கர்வாய் அடங்கிடன்னு சொல்லும்படிக்கு அவர் வாக்குவாதத்தில் ஜெயிச்சார். கடைசியில் அங்கேருந்து இவர் தான் ஆச்சாரியன்னு ஏற்றுக்கல, அப்போ கூட இவர் தான் பரபிரம்மம்னு ஏற்றுக்கல. நேர திருப்பரங்குன்ற வந்து அழ ஆரம்பிச்சுட்டார். முருகனை கூப்பிட்றார், மறுபடியும் அழுதுண்டே எதிர்க்க வந்தார் மயில் வாகனனா. வந்த உடனே அந்த ராமபத்ரன் கேட்குறார், என்னை ஏன் கொண்டு போய் நரகத்தில் தடுறது மாதிரி தள்ளின? ஆழ்வார் திருநகரி போன்னு சொல்லிட்டு, ஏன் நரகமா? உனக்கு அமிர்தமான வைகுண்டத்துக்கு தானே வழி காமிச்சேனார். அவன் என்னடானா முருகன் பரபிரம்மம்னு சொல்ல வேண்டியிருக்க, முகுந்தன் பரபிரம்மம்னு சொல்கிறாளே, அது எப்படி ஏற்றுக்க முடியும்னார். உனக்கு சத்தியத்தை தெரிவிக்கணும்னு தான் அனுப்பிச்சேன். நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? முருகன். எனக்கு 1000 பேர் இருக்கு, எங்கள் மாமா மாதிரி. அதில் ஒரு பேர் என்ன தெரியுமா? சுப்பிரமணியன். பிரம்மண்யன்னா பிரம்மத்தை நன்னா தெரிஞ்சுட்டவன், அதுலேயும் சூங்கிறதுனால நல்லாவே தெரிஞ்சுட்ட பிராமணன் நான். அப்பா பிராமணரான்னு கேட்டுறாதீங்க, பையன் பிராமணன் பேர் வாங்கியிருக்கான் சுப்பிரமணியன். அதனால சத்தியத்தை சொல்கிறேன், சகல வேதாந்தங்களுக்கும் பிரணவத்துக்கும் சேர்த்து வச்சு சொல்கிறேன். ஒரே வேத்யன் அந்த ஆழ்வார் திருநகரில் இருக்கிற ஆதிப்பிரான் தான். உனக்கு அங்கேருந்து அரையர் சுவாமி தான் ஆச்சாரியர். ஓடு நீ இனிமேல் அடுத்த ப்ரமோஷன். ஏன்னா நீ இப்போ எம்ஃபில் வரைக்கும் முடிச்சுட்ட, இனிமேல் பிஹெச்டி தான், வைஷ்ணவம் தான் பிஹெச்டி போ அப்படின்னு அனுப்பிச்சாரோ இல்லையோ. அங்கேருந்து வந்து அரையர் சுவாமிகிட்ட வந்து தண்டை சமர்ப்பித்து உடனே சமாஷனம் பண்ணிட்டு அவர் நடனகோபால ராமானுஜதாசன்னு பேர் வச்சார். இவ எப்போ நாயக்கியா தன்னையே ஆம்பளைய மறந்து பொம்மநாட்டி ஆகி தானே கொண்டையை போட்டுண்டு இப்படியாக அழகாக புடவையெல்லாம் கட்டிண்டு கால்களில் கஜ்ஜையை கட்டிண்டு இவர் நர்த்தனம் ஆடி பாடி மகிழறத்தை பார்த்த உடனே எல்லாரும் அவருக்கு நாயக்கி அப்படிங்கிற நாயிக்கா பாவத்தினால பேரையும் கொடுத்தாலே தவிர அவருக்கு நடனகோபால ராமானுஜதாஸ். அப்போ முருக பக்தி பண்ணு, அம்மன் பக்தி பண்ணு, சிவபக்தி பண்ணு, நீ எந்த தெய்வத்துக்கிட்ட வேணா பண்ணு, பக்தி ட்ரூவாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும். இருந்தால் அந்த தெய்வம் பெருமாள். இப்போ சொன்ன நரசிம்ம மேத்தா சிவபக்தனாக இருந்தார். கடைசியில் சிவன் என்னன்னா, உனக்கு இருட்டு வேணுமா வெளிச்சம் வேணுமானார். இல்லை எனக்கு இருட்டுனா பயம், சின்ன குழந்தை, இருட்டுனா பயம் அப்படின்னா வெளிச்சத்தை காட்டுறேன் அப்படின்னு நேரம் போய் பிருந்தாவனத்தில் ராசக்கிரீடையை கையை பிடிச்சின்னு பார் அப்படின்னார். சிவபெருமான் காண்பிச்ச ராசக்கிரீடை நடக்கிறது. ஒரு கோபியும் ஒரு கிருஷ்ணனுமா நர்த்தனம் ஆடுறா. உடனே கொஞ்ச நாள் இப்படி பார்க்குறார், பக்கத்தில் கையை பிடிச்சிருந்த சிவபெருமானை பார்த்தா காணோம். அவரும் ஒரு கோபியாகி கிருஷ்ணனோட கைகோத்து ஆடிட்டு இருந்தார். அப்படிங்கிறது தான் அவருக்கு முதல் தரிசனமே. அப்போ எந்த தெய்வத்துக்கிட்ட நீ உண்மையாக பக்தி பண்ணாலும் அது கடைசியில் எங்கே போய் சேரும்னா சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னு இருக்கிறதுனால அப்பேற்பட்ட வைபவங்கள்லாம் சொல்லி மாளாத விஷயங்கள். இந்த கீர்த்தனையில் யாராக இருந்தாலும் சொக்கி போயிடுவான். பசியாவது, தாகமாவது, நேரமாவது, காலமாவது, சரீரமாவது அப்படிங்கிற நிலைமைக்கு தான் எல்லாரும் போயிடுவா அப்படிங்கிறது பிரத்யக்ஷ பிரமாணம். இதுக்கு வந்து சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்க வேண்டாம், நேரில் பார்த்துக்கலாம். இத்தனை பேரும் எல்லாருக்கும் முக்கியம் உணவு தானே, அத்தனையும் மறந்து உட்காண்டிருக்காளே. இதை மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆற்றுல இருப்பேளா, உங்கள் வீட்டில் இப்படி உட்காண்டிருப்பேளா மெய் மறந்து? நான் உட்கார மாட்டேன். ஏன்னா வீட்டில் டிவி தானே ஓடுறது, ஒரே சண்டை தானே ஓடின்னு இருக்கு. இது எவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருக்குது பார்த்தீங்களா? கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்கு இல்லையா? இப்படி ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்தார் சுவாமி ஸ்ரீமான் உவே சேஷாதிரி ஐயங்கார் சுவாமி. அவருக்கு தலையெல்லால் கைமாறலனே. ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாதே ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த்யபி சம்பிசந்தீதி சைஷா பார்கவி வாருணி வித்யா
परमेभ्यो मन् प्रतिष्ठिता एवं वेद प्रतिष्ठति अन्नवानन्नातो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवत्ससेन महान् कीर्त्या।